ஹானிஃப்காஸ் கம்பைன் மேத்ஸ் டியூட்டர். சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட படித்தவங்களும் இருப்பீங்க சில நேரம். ஒரு புதிய முயற்சியாக 2027க்கு ஒரு தியரி ரெக்கார்டிங்ஸ் கொஞ்சம் செஞ்சு அது மூலமாக ஆன்லைன் கிளாஸஸுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு அறிமுகம் ஒன்று கொடுப்போன்ற மாதிரி தான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ள வேண்டியாக்கு அதே மாதிரி இந்த பாடத்தோடு சம்மந்தப்பட்ட டியூப்ஸ், எக்ஸ்ட்ரா நோட்ஸ், ரெக்கார்டிங்ஸ் தேவையானாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் மெயினாக டாக் பண்ண போகிறது, மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது 2027 எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுற உள்ளவங்களுக்குள்ள ட்ரிக்னோமெட்ரி தியரி, அதாவது திரிகோண கணிதம் சொல்லுவாங்க. இந்த திரிகோண கணிதம்ன்றது பியூர் மேத்ஸை பொறுத்தவரை, பியூர் மேத்ஸ் மட்டும் சொல்லலாம், மேத்ஸை பொறுத்தவரையில் ஒரு அடிப்படையான பாடம், நிறைய இடத்துல தேவைப்படுற ஒரு பாடம். இப்போ ட்ரிக்னோமெட்ரி தெரியாம அங்கே மேத்ஸ் படிக்கிறேன்னு சொல்றது சாத்தியமே இல்லாத விஷயம். ட்ரிக்னோமெட்ரி சரியா விளங்கி கொள்ளாமல், ட்ரிக்னோமெட்ரி அறவே தெரியாமல் அங்கால மேத்ஸ் படிக்கிறேன்னு சொல்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்க படிக்கிற எல்லா பாடத்திலையும், எல்லா சின்ன சின்ன யூனிட்ஸ்லையும் கட்டாயம் ஒரு சிறு பகுதியாலும் திரிகோண கணிதம் ஏதோ ஒரு வகையில தொடர்பட்டு வரும். நிறைய பாடங்கள் நீங்க ஒரு கிட்டத்தட்ட 32 பாடம் சின்ன சின்ன யூனிட்ஸ் காணப்படும் எடுத்தீங்கன்னா அந்த எல்லா யூனிட்ஸ்லயும் ஒரு சிறிய பகுதியாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு திரிகோண கணிதம் தேவைப்படும். அப்ப திரிகோண கணிதம்டா என்ன, திரிகோண கணிதத்தின் அடிப்படைகள் என்ன, அந்தந்த விஷயங்களும் தெரிஞ்சு கொண்டால்தான் பின்னுக்கு படிக்க உங்களுக்கு சில பாடங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த திரிகோண கணிதம் ஒரு அடிப்படை பாடம் சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் மேத்ஸ் கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பாடம். அதோட அப்ளைட் மேத்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க சிலவங்க, சில பேர் ஸ்டார்ட் பண்ணாம இருப்பீங்க. அப்ளைட் மேத்ஸ்ன்றது நாங்க பியூர்ல எடுத்துக்கொள்ற அறிவை எப்படி நடைமுறை வாழ்க்கையில பிரயோகிக்கிறோம், அப்ளை பண்றோம். அப்ப அந்த மாதிரி பாடங்கள்ல கூட திரிகோண கணிதம் நிறைய இடத்துல தேவைப்படும். அதோட அடுத்தடுத்த பாடம் பிசிக்ஸா இருக்கலாம், அல்லது வேற பாடங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இந்த மேத்ஸ்ன்றது தொடர்புதான் வரும். மேத்ஸ் தொடர்புபட்ட இடங்கள்ல பெரும்பாலான இடங்கள் எங்களுக்கு திரிகோண கணிதம் பெரிய ஒரு பங்களிப்பை செய்யும். அப்படி ஒரு அடிப்படை பாடம், மிக முக்கியமான பாடம், கஷ்டம் இல்லை, செலவங்களுக்கு எப்படி செலாக்களுக்கு எப்படி திரிகோண கணிதம் தியரியாக படிக்கிற நேரம் கொஞ்சம் விலையும் கூட கஷ்டப்படுவாங்க. ஆனா பின்னுக்கு போக 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 வேற பாடங்கள் வேற யூனிட்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ற நேரம் இந்த திரிகோண கணிதம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்கும். அப்ப ஸ்டார்ட்லயே உங்களுக்கு இந்த பாடம் விளங்காம இருக்குது, குழப்பமா இருக்குது, இது கஷ்டமா இருக்கிறதுனால பின்னுக்கு அங்க படிச்சுக்க இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறார்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சில நேரம் பின்னுக்கு போற நேரம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். சில நேரம் இந்த பாடம் முடிகிற நேரமே உங்களுக்கு அடிப்படைகள் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க பிடிச்சுக்கோங்க, ஆரம்பத்தை பிடிச்சுக்கோங்க. மெதுவா இப்ப உள்ள பகுதிக்கு வந்தீங்களா இருந்தா திரிகோண கணிதம் உங்களுக்கு 100% தெளிவாய். சில நேரம் இந்த பாடம் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்த பாடங்கள் படிக்கிற நேரம் இந்த திரிகோண கணிதத்துல அடிப்படைகள் விளங்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாயிண்ட பிடிச்சுக்கொண்டீங்க, திரும்ப திரிகோண கணிதத்தை படிச்சு கொண்டு வரலாம். அப்ப ஒரு விஷயம் விளங்கலன்ற நேரம் அந்த விளங்காத விஷயத்துக்காக நீங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு ஒரு நஷ்டமாக வராது. விளங்கின பாடத்துக்கு கொஞ்சம் குறைவான டைம் ஒதுக்கிட்டு விளங்கின பாடத்துக்கு கொஞ்சம் குறைவான டைம் ஒதுக்கிட்டு விளங்காத பாடத்தை நீங்க டைம் எடுத்து அழகா விளங்கி படிச்சு கொள்றது ஆக முக்கியம். நான் இந்த விஷயத்த ட்ரிக்னோமெட்ரிக்கு ஏன் மிச்சம் ஸ்ட்ரெஸ் பண்றேன், ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே திரிகோண கணிதம்ன்றது ஒரு அடிப்படை பாடம், மேத்ஸுக்கே அடிப்படை பாடம், எல்லா இடத்துலயும் வரும், நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய பாடம். அப்ப இதுக்கு முன்னுக்கு சில யூனிட்ஸ் படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே எல்லாத்தோடையும் தொடர்புபட்டு வர மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றேன், எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான பாடமாக திரிகோண கணிதத்தை சொல்லிக்கொண்டு போகலாம். அப்போ ஆரம்பி திரிகோண கணிதம். மிக அடிப்படையில இருந்து ஆரம்பிக்க போறோம். ஆக அடிப்படையில இருந்து நாங்க ஓலோவில் பத்தி ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கும். ஓலோவில் திரிகோண கணித விகிதங்கள், சைன் கோஸ் டான், அவருடைய சின்ன சின்ன பிரயோகங்கள், ஒரு கோபுரத்தின் உயரத்தை காண்றது அல்லது ஒரு கிடை தூரத்தை காண்றது, சைன் விகிதம், காஸ் விகிதம், டான் விகிதம், இந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய கணக்கு செஞ்சிருக்கும். சில நேரம் அந்த இடத்துல உங்களுக்கு இப்படி போட்டால் ஆன்சர் வரும்ன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த விகிதங்களுக்கு உண்மையான விளக்கம் என்ன, இந்த விகிதங்கள் எதுக்காக பயன்படுது, உண்மையில முக்கோணத்துக்கு மட்டும்தான் எனக்கு இது பயன்படுத்தலுமா, அந்த மாதிரி சில சந்தேகங்கள் வந்திருக்கலாம். அவ்வளவு டீப்பான விஷயங்கள் ஓலோவில் இல்லாட்டியும் இங்க நாங்க எல்லாத்த பத்தியும் படிக்க போறோம், ஆக அடிப்படை படிக்க போறோம். அதுக்காக நாங்க திரும்பவும் சைன் வீதி, மடக்கை அட்டவணையை பார்த்து சைன் பெருமானம் கண்டுபிடிக்கிறது,
அது மாதிரி கோபுரத்தின் உயரத்தை கண்டுபிடிக்க நாங்க சைன் கோஸ் tan போட்டு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி பெருமானங்களை பிரதி அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போறது இல்லை. சில அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னா சைன் தான் என்ன, கொஸ் தான் என்ன, tan தான் என்ன, அதுக்கு உங்களுக்கு கோணம் தான் என்ன, ரைட்? இந்த பிரயோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த அடிப்படைகள் சைன் கோஸ் tan அடிப்படைகள் தெரியாம இருக்கலாம் சில நேரம். அப்ப அந்த அடிப்படைகள் ஆரம்பிச்சு மடக்கை அட்டவணை எல்லாம் பெருசா பயன்படுத்தி கொள்ளாமல் அங்கால எங்களுக்கு தேவையான திரிகோண கணிதம் என்ன, அப்ப அடிப்படையில பார்க்க போறோம். அங்கால எங்களுக்கு ஏ லெவலுக்கு தேவையான திரிகோண கணிதம் டிரெக்டா அங்க பார்க்க போறோம். அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ட்ரிக்னோமெட்ரியை நாங்க முழுசா முடிக்க போறோம். ரைட்? அந்த ட்ரிக்னோமெட்ரி உங்களுக்கு ரெண்டா உடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு சில பகுதி வரும், திரிகோண கணிதத்துல ஒரு சில பகுதிகள் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிய செகண்ட் டேர்ம்ல இன்னும் ஒரு 2-3 பகுதிகள் திரிகோண கணிதத்துல வரும். அப்ப முழுமையாக நாங்க திரிகோண கணிதத்தை ஒரு ஐடியா படிச்சு முடிக்க போறதும் இல்லை. சில தியரிகளை நாங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சு ஒரு எக்ஸாம் செஞ்சு நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு செகண்ட் டேர்முக்கு போயிட்டு திரும்ப திரிகோண கணிதம் படிக்கும். அப்ப செகண்ட் டேர்மோட கம்ப்ளீட்டா முடிச்சு, அதாவது திரிகோண கணித தியரி முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த திரிகோண கணிதத்தில் எடுத்துக்கொண்ட அறிவை பயன்படுத்தி அங்காள பாடங்களை எப்படி நாங்க பிரயோகிக்க போறோம், எப்படி நாங்க எங்களுக்கு தேவைப்பட்ட இடங்களை நாங்க திரிகோண கணிதத்தை பயன்படுத்த போறோம், அதெல்லாம் அடுத்தடுத்த யூனிட்ஸ்ல உள்ள பிரச்சனை. அப்ப இங்க திரிகோண கணிதம் 2 பகுதிகளாக உடைக்கப்பட்டிருக்கு. நாங்க அடிப்படையில் வந்து பார்ப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்ப்போம், தேவையான விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு. அதுவும் இது ஒரே வீடியோல முடிக்கிற மாதிரி ஒரு பாடமும் இல்லை, பெரிய ஒரு பாடம், நல்லா விளங்கி படிக்க வேண்டிய பாடம். அதனால சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடியோஸும் எடுக்கலாம். மெதுவா படி. முதல் இந்த திரிகோண கணிதத்தின் அடிப்படைகள் கோணங்கள்ல ஆரம்பிக்கும். கோணங்கள்ல ஆரம்பிக்கும். கோணம்டா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வரைவிலக்கணம் சொல்லலாம். ஒரு கோணம்னு சொல்லப்படுறது என்னன்னா ஒரு நேர்கோட்டில் உள்ள ஒரு புள்ளி சார்பாக, நேர்கோட்டில் ஒரு புள்ளி சார்பாக, அதாவது இந்த இடத்துல ஒரு ஆணி அடிச்சுட்டு வச்சு, இந்த புள்ளியில நான் ஒரு ஆணி அடிச்சுட்டேன், இது ஒரு அசையக்கூடிய ஒரு கோடுன்னு வச்சு, இப்ப இந்த புள்ளி சார்பாக நான் இந்த கோட்டை அசைக்கிற நேரம் அவரோட ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடையில ஒரு சாய்வு காணப்படும் இல்லையா, இந்த சாய்வைத்தான் கோணம்னு சொல்லுவோம். நாங்க தெரியா கணியங்களை XYZ மார்க் பண்ற மாதிரி தெரியா கோணங்களை XYZ மார்க் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. பொதுவான ஒரு வளமை தான் தீட்டா, அல்பா, பீட்டா, கேமா அந்த மாதிரி பெயர்களை கொடுக்கும். இதுதான் கிரேக்க பேரு, ஆல்பபெட்ஸ். சரிதானே? ஏபிசி எங்களுக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இருக்கிற மாதிரி கிரேக்கத்துல காணப்படுற கிரேக்க எழுத்துக்கள் காணப்படுற ஆல்பபெட்ஸ் அல்பா, பீட்டா, தீட்டா, கேமா. அப்ப இந்த கோணங்கள் அந்த பெயர்களை குறிக்கிறது வளமை, கட்டாயம்ன்றது எப்படியும் குறிக்கலாம், நம்முடைய விருப்பப்படி குறிக்கலாம். அப்ப ஒரு புள்ளி சார்பாக ஒரு கோடு அசைவாக இருந்தால் அந்த அசைவு ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடைப்பட்ட சாய்வு எங்களுக்கு ஒரு கோணம்னு சொல்லலாம். அப்படியும் இல்லாட்டி 2 நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட சாய்வுன்னு சிம்பிளா சொல்லி முடிக்கலாம். 2 நேர்கோடுகள் சமாந்தரமற்ற நேர்கோடுகள், ஒரு இடத்துல இடைவெற்ற நேரம், அந்த இடைவெற்ற புள்ளி சார்பாக 2 கோடுக்கும் இடைப்பட்ட சாய்வு அப்படின்னு சொல்லலாம் கோணங்கள். அப்ப இந்த கோணங்களை அளக்குறதுக்கு எனக்கு நிறைய பொதுவாக பயன்பட்ட 2 முறைகள் காணப்படும். இப்ப நாங்க சொல்லுவோமே தூரத்தை அளக்குறதுக்கு கிலோமீட்டர் ஒரு அளவீடு பயன்படுத்துறோம், மைல்கள்ல ஒரு அளவீடு பயன்படுத்தும். அப்படிதானே? கிலோமீட்டர்ல ஒரு அளவீடு போய்கொண்டு, மைல்கள்ல இன்னொரு அளவீடு போய்கொண்டு. அத மாதிரி கோணங்கள் அளக்குறதுக்கும் பொதுவாக பயன்படுற 2 வகையான அளவீடு முறைகள் காணப்படும். அது எல்லாருக்கும் பழக்கமான, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அளவீடு தான் பாகை. பாகைன்னு சொல்லுவாங்க. பாகையை விட சின்னது கலைன்னு சொல்லுவாங்க, கலையை விட சின்னது நிகழை என்று சொல்லுவாங்க. அப்ப 60 நிகழைகள் சேர்ந்து ஒரு கலையினை உருவாக்கும். 60 நிகழைகள் சேர்ந்து ஒரு கலையினை உருவாக்கும். அத மாதிரி 60 கலைகள் சேர்ந்து ஒரு பாகையினை உருவாக்கும். ஒரு பாகையினை உருவாக்கும். இது கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான முறை. அதே நேரம் ஆள்கூற்றுத்தளம் பார்த்திருக்கீங்க. அந்த ஆள்கூற்றுத்தளத்துல எக்ஸ் அச்சின் நேர்த்திசையை நாங்க ஒரு பூஜ்ஜியமாக கருதுவோம். உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அச்சு இங்கால காணப்படும், y அச்சு நிலைக்குத்தாக காணப்படும், எக்ஸ் அச்சுல இங்கால பக்கம் போற நேரம் நேரெண்கள் வந்து கொண்டு ஒரு பொதுவான ஒரு முறைதான். அந்த எக்ஸ் அச்சின் நேர்த்திசையை பூஜ்ஜிய கோடாக கருதும். அப்ப இந்த கோடு சார்பாக இப்ப என் கோட்ல நாங்க சரி நடுவுல பூஜ்ஜியம் சொல்றோம், அந்த பூஜ்ஜியத்துக்கு இங்கால பக்கம் +1 +2 +3 சொல்றோம், அங்கால பக்கம் -1 -2 -3 சொல்றோம். அத மாதிரி இந்த எக்ஸ் அச்சின் நேர்த்திசையினை நாங்க பூஜ்ஜிய அச்சாக கருதி இங்க இருந்து எண்கோடு மாதிரியே தான்
இடஞ்சுழி கோண அளவீடுகள் பிளஸ் கோண அளவீடுகள் என்றும் வலஞ்சுழி கோண அளவீடுகள், அதாவது இங்க இருந்தா வலஞ்சுழியாக கோணம் வளர்ந்தார், இந்த கோண அளவீடுகள் மறை கோண அளவீடுகள் என்றும் குறிப்பிடப்படும். அப்ப நீங்க இந்த கோட்ல இருந்து பாகைமானிய வச்சு ஒரு 60 பாகையில இங்கால பக்கம் ஒரு கோடு வரைஞ்சீங்களா இருக்கு, இவருக்கு பிளஸ் 60 பாகைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க இருந்து இங்கால பக்கம் ஒரு வலஞ்சுழியாக ஒரு 60 பாகை மார்க் பண்ணி வரைவீங்களா இருந்தால் அதுக்கு மைனஸ் 60 பாகைன்னு சொல்லுவோம். என்கோட்ல வலப்பக்கமாக +1 +2 போற நேரம் இடப்பக்கமாக -1 -2 போற மாதிரி கோணங்களையும் இங்க இருந்து நேர்பக்கம் போற இடஞ்சுழியாக போற நேரம் நேர்கோணங்கள், வலஞ்சுழியா போற நேரம் மறைக்கோணங்கள் சொல்லுவோம். கோணங்களுக்கும் திசைகள் காணப்படும். எண்களுக்கு திசைகள் காணப்படுற மாதிரி கோணங்களுக்கும் திசைகள் காணப்படும். இடஞ்சுழியாக அளக்கப்படுறது பிளஸ், வலஞ்சுழியாக அளக்கப்படுறது மைனஸ். இந்த கோணங்கள் நாங்க பாகையில் அளந்து பழகிருக்கிறோம். இந்த பாகைக்கான சில முடிவுகள் கிலோமீட்டர் நாங்க 1000 மீட்டர்னு சொல்லுவோம். ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர், ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர்ன்றது 10 மில்லி மீட்டர், அப்படி சொல்ற மாதிரி 60 நிகழைகள் சேர்ந்து ஒரு கலையினை உருவாக்கும், 60 கலைகள் சேர்ந்து ஒரு பாகையினை உருவாக்கும். பாகைகள் நீங்க பாகைமானில கண்டு இருப்பீங்க எவ்வளவு பாகைகள் வரும் மாதிரி. அது மாதிரி இது 0 அச்சாக இருந்தால் அது 90 பாகைன்றது சரி செங்குத்தாக வரக்கூடாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் இருந்தால் ஒரு 180 பாகை வரும். ஒரு நேர்கோடு 180 பாகை கொண்டதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு முழு சுழற்சி எடுப்புமா இருந்தால் அது 360 பாகை இணைக்கும். இந்த மாதிரி பாகையில நாங்க அளந்து பழகி. இதே மாதிரி இன்னொரு அளவீட்டு முறை ஒன்று காணப்படுது பற்றி ரேடியன். நாங்க ஏ லெவல்ல பெருசா பயன்படுத்த போறது ரேடியன்களை பத்தி. ரேடியன் என்ன அர்த்தம்? ரேடியன் என்ன அர்த்தம்? விளக்கணம் விலங்கலாட்டி பரவாயில்ல, கடைசியா இந்த முடிவுகளை நல்லா ஞாபகம் வச்சு சொல்லும். ஒரு ஆர் அலகு ஆரையுள்ள வட்டம், ஆர் அலகு ஆரையுள்ள ஒரு வட்டம், அழகா ஒரு வட்டம் வரைஞ்சு ஆர் அலகு ஆரையுள்ள ஒரு வட்டம். வட்டத்தின் மையம் இங்கே காணப்படும். இந்த ஆர் அலகு ஆரையுள்ள வட்டத்தில் நான் ஆர் பரிதி நீளம் எடுத்தால், ரைட், கவனம் பாருங்க, இந்த ஆரை ஆர் அலகுகள், வட்டத்தின் ஆரை ஆர் அலகுகள், பரிதியிலையும் நான் ஒரு 6 அலகு நீளம் ஒன்று எடுக்கிறேன். ரைட், அப்ப இவர் 6 10 சென்டிமீட்டரா இருந்தார், பரிதியின் வழியே ஒரு 10 சென்டிமீட்டர் நீளம் வார மாதிரி நான் ஒரு நீளத்தை எடுக்கிறேன். இந்த நீளம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ரேடியனாக வரும். இந்த ரேடியனை குறிக்கிற முறை, இது ஒரு ரேடியன் சொல்லுவாங்க. இந்த ரேடியனை குறிக்கிற முறை மேல் ஒரு சி மாதிரி போடுவாங்க, அல்லது ஒன்று ரெட்னு மாதிரி இருக்கும், ரேடியன்ஸ் வாசிப்போம். ரைட், அப்ப ஒரு ரேடியன் என்ன வரை விளக்கம்னு பாத்தீங்கன்னா, ஆரைக்கு சமனான பரிதி நீளம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ரேடியன் சொல்லுவோம். ஆரைக்கு சமனான பரிதி நீளம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம். இப்ப இதே மையத்தை கொண்டு நான் ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சாலும் ஆரை பெருசாவது பாருங்க, அந்த பரிதி நீளம் ஆரைக்கு சமனான பரிதி நீளம் அதுவும் பெருசா வரும். ஆனா இவரை நீங்க மையத்தோட இணைச்சாலும் உருவாகிறது இதே கோணமா தான் இருந்திருக்கும், ஒரு ரேடியனா தான் இருக்கு. அதாவது இப்படி சொல்ல வரேன், ஆரை நாம பெருசா எடுக்கும், முழு வட்டத்தையும் வரையில ஒரு பகுதியை மட்டும் வரையும். இப்ப ஆரை இப்படி வரும், ரைட், ஆர் ஒன்ன்ற மாதிரி வருது, இங்க இருந்து இங்க வரைக்கும் வர. இப்ப இவருக்கு நான் பரிதியின் வழியே R1 நீளம் எடுத்து அவரை நான் மையத்தோட இணைச்சாலும் அவர் உருவாக்குற கோணம் அதே ஒரு ரேடியனா தான் இருந்தது. அப்ப ரேடியனுக்கான வரைவிலக்கணம் சொல்லப்படுறது என்ன? 6 அலகு ஆரையுள்ள வட்டம், பரிதியின் மீது 6 அலகு நீளம், 6 அலகு ஆரையுள்ள வட்டத்தில் பரிதியின் மீது 6 அலகு நீளமுள்ள துண்டம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ரேடியனாக வரும். ஆகவே 2 ரேடியன்ல என்ன சொல்லலாம், 2R நீளம் உள்ள பகுதி மையத்தில் எதிரமைக்கும் கோணம், அப்படிதானே? இப்ப 2R நீளம் உள்ள பகுதி நான் எடுத்தினாரு, அடிப்பட்ட ஆரை ஆர், நான் 2R பகுதியுள்ள 2R நீளம் உள்ள பகுதி ஒன்று எடுக்கிறேன். இப்ப இவர் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இது ஒரு ரேடியன், இது இன்னொரு ரேடியன், மொத்தமாக 2 ரேடியன் வரும், 2 ரேடியன் வரும். அப்ப இந்த மொத்த நீளத்தை நான் S எடுத்திருந்தால், இந்த மொத்த நீளமும் நான் S எடுத்தால், இந்த S-க்கான பெருமதியை அல்லது இப்படி சொல்லுவோமே, இந்த S எனக்கு எப்படி வரைவிலக்கணப்படுத்தலாம்,
எஸ்ஸினை நான் அவரோட ஆரையால பிரிக்கிற நேரம் மொத்தமாக எவ்வளவு ரேடியன் இவர் மையத்தில் அமைப்பாரு எனக்கு கிடைச்சது. சரி, இந்த பருதி நீளத்தை நான் மொத்தமாக ஆரையால பிரிக்கிற நேரம் இவர் எவ்வளவு ரேடியன் மையத்தில் எதிரமைப்பார் அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அதாவது இந்த நீளம் ஆறாக இருந்தால் இந்த ஆறினை ஆறால் பிரிச்சால் வர்றது ஒரு ரேடியன் மையத்தில் எதிரமைக்கும் கோணம். இந்த மொத்த நீளமும் 2 ஆறாக இருந்தால் அதனால் ஆறால பிரிக்கிற நேரம் வர்றது 2 ரேடியன், அதாவது மையத்தில் எதிரமைக்கும் கோணமாக இருந்தது. அது மாதிரி இந்த மொத்த நீளம் எஸ் ஆக இருந்திருந்தால் பருதியின் மொத்த நீளம் எஸ் ஆக இருந்திருந்தால் அந்த எஸ்ஸினை நான் ஆறால பிரிக்கிற நேரம் ஒரு மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ரேடியனில் கிடைக்க பெறுவேன். எவ்வளவு ரேடியன் அமைக்கிறார்? ஒரு ரேடியனா, 2 ரேடியனா, 3.2 ரேடியனா, தசமத்திலையும் வரும். இப்படி எவ்வளவு ரேடியன் அமைக்கிறான்றது எனக்கு எஸ்ஸின் கீழ் ஆர் என்ற சமன்பாட்டினூடாக கண்டுபிடிச்சு வரும். இப்ப ஒரு முழு வட்டத்தை நான் கருதினால், ஒரு முழு வட்டத்தை நான் கருதுறேன், இதே வட்டத்தில் இருக்கிறேன், ஒரு ரேடியனுக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும். ஆகவே பருதி நீளம் தெரியுமாக இருந்தால் அல்லது ஒரு துண்டத்தின் நீளம் தெரியுமாக இருந்தால் அந்த துண்டத்தின் நீளத்தினை ஆரையால் பிரிச்சால் எவ்வளவு ரேடியன் இந்த துண்டம் அமைக்குதுன்றத எனக்கு கண்டுகொள்ளலாம்ன்றது பார்த்து. இப்ப இந்த முழு வட்டத்தை நான் எடுக்கிற நேரம் இந்த முழு வட்ட பருதி நீளம் உங்களுக்கு தெரியும் 2πr ஆக வரும். இங்க பைன்றது கிட்டத்தட்ட சரியானது இல்லை, கிட்டத்தட்ட 22 கீழ் 7, அதாவது கிட்டத்தட்ட 3.14 மாதிரி பெருமானம் எடுத்துக்கொண்டு செய்யும். ஒரு நாளும் மேக்ஸ்ல நீங்க பை சமன் 3.14 என கொள்கைன்னு சொல்லாம அல்லது 22 கீழ் 7 என கொள்கைன்னு சொல்லாம ஒரு நாளும் இந்த நம்பர்ஸை பிரதியிட்டது இல்லை, பைண்டே தான் விட்டு. ரைட், பைட பெருமானம் எங்க தேவைப்பட்டாலும் பைண்டே தான் விட்டு. மொத்தமாக இந்த சுற்றியுள்ள சுற்றளவின் நீளம், பருதியின் நீளம், வட்டத்தின் பருதி மொத்தமாக நீளம் எனக்கு எடுத்துக்கொள்ளலாம் 2πr ஆக வந்து. அப்ப இப்ப எஸ்ஸின் பெருமானம் உங்களுக்கு 2πr ஆக வருது. அப்ப இந்த எஸ் ஆனது மொத்த எஸ் ஆனது எஸ்ஸினை நான் ஆறினால் பிரிக்கிற நேரம் உங்களுக்கு 2π ரேடியன்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து வரும். அதாவது இந்த மொத்த பருதி நீளத்தினை ஆரையால் பிரிக்கிற நேரம், மொத்த பருதி நீளத்தினை நீங்க ஆரையால் பிரிக்கிற நேரம் அந்த கோட்டு துணால துண்டம் மையத்தில் எவ்வளவு ரேடியன் அமைக்கின்றது எங்களுக்கு கிடைக்கின்றது பார்த்து. ஆரம்பத்தில் சொன்னதானே எஸ் ஒரு பருதி நீளம் அவர் நீங்க ஆறால பிரிச்சு விட்டால் எவ்வளவு ரேடியன் அந்த கோட்டு துண்டம் அமைச்சிரு, அந்த வட்ட துண்டம் அமைச்சிரு, எவ்வளவு கோணத்தினை அந்த வட்ட துண்டம் மையத்தில் எதிரமைக்கும்ன்ற பெருமானம் எஸ்ஸின் கீழ் ஆறு மூலம் கிடைக்கும். இந்த முழு வட்டத்தை நான் கருதுற நேரம் இந்த முழு வட்டத்தின் சுற்று நீளம் சுற்று வட்டத்தின் நீளம் பருதி நீளம் 2πr ஆக வரும். அந்த 2πr-னை நான் ஆறால பிரிச்சு விட்டால் உங்களுக்கு 2π ரேடியன் சொல்லப்படுறது. இந்த முழு வட்டமும் மையத்தில் எதிரமைக்கும் மொத்த கோணத்தை தந்திருக்கு. அப்ப இந்த 2π ரேடியன்றது பாகைகள்ல யாருக்கு சமன் பாத்தீங்கன்னா 360 பாகைக்கு சமனாக இருக்கு. இப்ப 2π ரேடியன்றது 360 பாகைக்கு சமனாக இருந்தது. பை ரேடியன் சொல்லப்படுறது 180 பாகைக்கு சமனாக இருந்திருக்கு. ஒரு நாளும் நீங்க மறக்கவே கூடாத ஒரு முடிவு. அப்ப பை ரேடியன் சொல்லப்படுறது, அதாவது கிட்டத்தட்ட, சரியா சொல்லல, கிட்டத்தட்ட 22 கீழ் 7 ரேடியன் சொல்லப்படுறது 180 பாகையினை குறிக்கும். அப்ப ஒரு பாகைன்றது எத்தனை ரேடியனாக இருக்கும்? ஒரு பாகைன்னு சொல்லப்படுறது பையின் கீழ் 180 ரேடியனாக இருக்கு. விளங்கிச்சோ? அப்ப நாங்க அளக்குற ஒரு பாகைன்னு சொல்லப்படுறது எத்தனை ரேடியனாக காணப்படும் கேட்டால் பையின் கீழ் 180 ரேடியனாக காணப்படும். இப்ப ஒரு மைல்ன்றது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான அளவீட்டு முறை ஒன்று காணப்படுது, மைலினை கிலோமீட்டர் மாத்திரம். அது மாதிரி ஒரு பாகையின ரேடியன் மாத்திரமாக இருந்தால் பையின் கீழ் 180 பிரிச்சு ரேடியன் மாத்திக்கொள்ளும். அல்லது மாறி சொல்றதாக இருக்கு. ஒரு ரேடியன் சொல்லப்பட்டது, ஒரு ரேடியன் சொல்லப்பட்டது பை ரேடியன்கள் 180 பாகையாக இருந்தால் ஒரு ரேடியன் சொல்லப்படுறது 180 கீழ் பை பாகையாக அமையும். பாகை தரப்பட்டால் ரேடியனுக்கு மாத்திக்கொள்ள தெரியணும், ரேடியன் தரப்பட்டால் பாகைக்கு மாத்திக்கொள்ள தெரியணும். முதல்ல இந்த அடிப்படைகள் பார்த்துக்கணும், அதாவது இந்த தேர்களை பார்த்துக்கணும். ரைட், அப்ப 2π ரேடியன்றது 360 பாகையாக வரும். இந்த முழு கோணமும் தான் 2πr நீளம். இந்த முழு பருதியும் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் 360 பாகை. ஆகவே 2π ரேடியன்றது 360 பாகையாக வரும். பை ரேடியன் சொல்லப்படுறது 180 பாகையாக வரும். இப்ப பை ரேடியன்றது 180 பாகையாக இருந்தால் இந்த 180 நான் இங்கால கொண்டு பிரிக்கிற நேரம் ஒரு பாகை சமன் பையின் கீழ் 180 ரேடியனாக வரும். அது மாதிரி இந்த பையை கொண்டு போய் அங்கால பிரிச்சு விட்டால் ஒரு ரேடியன் சமன் 180 கீழ் பை பாகையாக வரும். அப்ப ஒரு பாகை எத்தனை ரேடியன் சொல்ல தெரியணும், ஒரு ரேடியன் எத்தனை பாகை என்றது சொல்ல தெரியணும். மைலினை கிலோமீட்டருக்கு மாற்றும்.
அல்லது கிலோமீட்டரை மைலாக மாற்றும். ரைட்? சில உதாரணங்கள் சொல்றேன். இப்ப சொல்லுவோம் முதலாவது 30 பாகைன்னு நான் ரேடியனுக்கு மாத்த போறேன்னு வச்சு. 30 பாகைன்னு நான் ரேடியனுக்கு மாத்த போறேன். இப்போ 30 பாகைன்னு நான் ரேடியனுக்கு மாத்தணுமா இருந்தா இந்த ஸ்டெப்ஸை பாருங்க, கவனமா பாருங்க, கஷ்டம் இல்லை. எனக்கு தெரியும் 180 பாகைன்றது பை ரேடியன். அலகுகள் இப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. 6 அடி போடாம நிறைய இப்போ செய்யப்படும் பின்னுக்கு வர கணக்கு. ரைட்? இப்போதைக்கு பழகுறதுக்காக ரேடியன் போட்டு வச்சுக்கொள்வோம். ரேடியனுக்கும் பாகைக்குமான வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்றது. எது ரேடியன் எது பாகைன்னு வித்தியாசம் அறிஞ்சு கொள்றது. அப்ப 30 பாகை நான் ரேடியனுக்கு மாத்தணுமாக இருந்தால் 180 பாகைன்றது பை ரேடியன். ஆகவே 30 பாகைன்றது எத்தனை ரேடியன்? 180க்கு பையாக இருந்தால் 30க்கு எவ்வளவு? சுருக்கினா பாருங்க, இவரையும் வெட்டி விட்டுலாம், கீழே ஒரு 6 மிச்சம். 5/6 ரேடியனாக வரும். அப்ப 30 பாகைன்னு சொன்னாலும் சரி, 5/6 ரேடியன் சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே அர்த்தம். 30 பாகைன்னு சொல்லப்படுறதும் 5/6 ரேடியன் சொல்லப்பட்டதும் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதே மாதிரி இன்னொருத்தர் ரெண்டாவது 45 பாகை, இதையும் மாத்திக்கொள்ளலாம். இப்ப 45 பாகை என்ற நேரம் 180 பாகை பை ரேடியனாக வரும். ஆகவே 45 பாகை எத்தனை ரேடியனாக வரும்? இவரை சுருக்கலாம். 45 சுருக்கினா இங்க 1 வரும், இங்க 4 வரும். ஆகவே 5/4 ரேடியனாக ஆன்சர் வரும். 5/4 ரேடியன் கண்டால் 45 பாகைன்றது ஞாபகம் வரணும். 45 பாகைனை கண்டால் 5/4 ரேடியன்றது ஞாபகம் வரும். ரெண்டு மாதிரியும் சொல்ல தெரியும். நாங்க ரெண்டு மாதிரியும் கணக்கு செய்யப்போம். அதே மாதிரி 60 பாகை தெரிஞ்சால் போதும். இந்த சின்ன சின்ன கோணங்களை நேரடியா பார்த்தோன்னு சொல்ல தெரியும். 30, 45, 60, அடுத்து 90, 120 அந்த மாதிரி கோணங்களை பார்த்தோன்னே எத்தனை ரேடியன் சொல்ல தெரிஞ்சா மிச்சம் தான். இப்படி எழுதி எல்லாம் பார்க்கலாம். பிராக்டிஸ்ல வரும், உங்களுக்கு பயப்பட தேவை. அப்ப 60 பாகைன்றது 180 பாகைக்கு பை ரேடியன். அப்ப 60 பாகைக்கு எவ்வளவு? 5/3 ரேடியன் வரும். அதே மாதிரி 90 பாகை, 100 பாகைன்றது சொல்லலாம் 180 பாகை பை ரேடியன். ஆகவே 90 பாகை 5/2 ரேடியனாக வரும். ஐந்தாவது 120 பாகை. நான் சின்ன சின்ன லேசான கோணங்களை ஃபர்ஸ்டா செய்யறேன். கியூட்ல இருக்குது. 180 பாகை பை ரேடியன். ஆகவே 120 பாகை சுருக்கி விட்டா பாருங்க 2π/3 வரும். அதே மாதிரி 150 பாகை இருக்க பாருங்க. 150 பாகை எடுக்கணுமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 180 பாகைன்றது எங்களுக்கு பை ரேடியனாக வரும். இப்ப 150 பாகைன்றது சுருக்கி எடுத்தா உங்களுக்கு வரப்போற ஆன்சர் 5π/6 ரேடியனாக வரும். அதே மாதிரி 180 பாகை தெரியும் பை ரேடியன். இங்க வாங்க 225 பாகை. இப்ப 225 பாகை என்றால் உங்களுக்கு வரப்போற ஆன்சர் 180 பாகைன்றது அங்கால பை ரேடியனாக வரும். 225 பாகைன்றது வரும் 5π/4 மாதிரி வரும். சரி, அத மாதிரி 135 பாகை, 135 பாகை ரேடியனுக்கு மாத்தலாம். 180 மேல் பை ரேடியன் தர 135 பாகை. 3 பையின் கீழ் 4 ரேடியன் வரும். 3π/4 மாதிரி வரும். ரைட்? இந்த பெரிய கோணங்களையும் சில நேரம் இந்த கோணங்கள் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு கெஸ் பண்ணி எடுக்கலாம். கட்டாயம் இல்ல, நான் சொல்றது விளங்கிச்சுன்னா தலைக்கு எடுத்து பாருங்க. 30 பாகைன்றது 5/6 ரேடியன், அது தெரிஞ்சிருக்கேன். இப்ப 30 பாகைன்றது 5/6 ரேடியனாக இருந்தால் 90 பாகைன்றது இவரோட 3 மடங்கு தானே. 30 பாகையின் 3 மடங்கு தானே. இப்போ 5/6 நீங்க 3 வரைக்கும் 5/2 வரும். அது மாதிரி 150 பாகைன்றது 30 பாகையின் 5 மடங்கு. இப்போ 5/6 5 மடங்காக வரும். அதே மாதிரி 60 பாகைன்றது 5/3 ரேடியன். அப்போ 5/3 ரேடியன் தான் 60 பாகையாக இருந்தால் 120 பாகைன்றது 60 பாகையின் 2 மடங்கு.
5/3 2 மடங்கு 2π/3 வரும். அதே மாதிரி 225ன்றது 5/4 5 மடங்கு 45 5 மடங்கு. 135ன்றது 45 3 மடங்கு 5/4 3 மடங்காக வரும். ரைட். அதே மாதிரி இந்த பெருமானம் லேசான பெருமானங்கள் பார்த்துட்டு எல்லாம் லேசான பெருமானங்கள் தான். இப்படி வந்தா 15 பாகை. இந்த 15 பாகைன்றது உங்களுக்கு 30 பாகையோட பெருமானம் தெரியுமாக இருந்தால் 15 பாகை. இவரோட அரைவாசியாக வரும். பையின் கீழ் 12 ரேடியனாக வரும். நீங்க சுருக்கி பாருங்க, இதே ஆன்சர் வரும். 30 பாகையின் அரைவாசி. அதே மாதிரி இப்ப 75 பாகை கேட்டிருந்தோம். 75 பாகை. இவரையும் நீங்க 150 தெரியுமாக இருந்தா அவளை 2ஆல பிரிச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். இல்லாட்டி பழமையான முறைப்படியே செய்வோம். 180 பாகைன்றது பை ரேடியன். அப்ப 75 பாகைன்றது எத்தனை ரேடியன்? இவரையும் 5ஆல சுருக்கலாம். 5ஆல சுருக்கினால் இங்க வரப்போது 36. இதை நீங்க 5ஆல சுருக்கினார் 12 வரும். சுருக்கலாம் 5ஆல சுருக்கினால் 15 வரும். திரும்ப 3ஆல சுருக்கலாம். 3ஆல சுருக்கினால் 5 பையின் கீழ் 12 வரும். இதேதான் 150 பாகை அரைவாசியாக இருக்கு. அதே மாதிரி நிறைய கோணங்கள் எடுக்கலாம், விருப்பமான கோணங்கள் எடுக்கலாம். இப்ப 102 பாகை எடுக்க போறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 102 பாகை. அப்ப 180 பாகைன்றது பை ரேடியனாக வரும். இப்ப 102 பாகைன்றது எத்தனை ரேடியனாக வரும்? 2ஆல சுருக்கலாம். இங்க 90 வரும், அங்க 51 வரும். இப்ப 102 பாகைன்றது 51 பையின் கீழ் 90 ரேடியனாக வரும். விருப்பமான எல்லா பாகைகளையும் ரேடியனாக இந்த முறைப்படி மாற்றிக் கொள்ளலாம். 180 பாகைன்றது எத்தனை ரேடியன்றதை வச்சுக்கொண்டு பட்டு பாகை எத்தனை ரேடியன் பெருக்கி எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். அடுத்து பாகையினை ரேடியனுக்கு மாத்த தெரியும். ரேடியனினை பாகைக்கு மாற்ற என்ன செய்யலாம்? ரேடியன் கோணத்தினை பாகைக்கு மாற்ற என்ன செய்யலாம்? உதாரணத்துக்கு ரிவர்ஸ்ல வரும். 5/2 கோண 5/2 ரேடியனினை நாங்க ஒரு கோணமாக மாத்த போறோம்னு வச்சோம், பாகையாக மாத்த. இந்த பை தொழில்பட்டு வாரத்துல ஆகலேஸ் உண்மையில எனக்கு தெரிஞ்ச முடிவு என்ன? பை ரேடியன் சொல்லப்பட்டது 180 பாகை தான். அப்ப பை ரேடியன்றது 180 பாகையாக இருந்தால் பைக்கு பதிலாக நான் 180 பாகைன்னு போடலாம் தானே. பை ரேடியனுக்கு பதிலாக 180 பாகைன்னு போடலாம். கீழுள்ள 2 அப்படியே வரும். அப்ப இவரை சுருக்கினா பாருங்க 90 பாகையாக வரும். அதே மாதிரி பையின் கீழ் 32 ரேடியன். பை ரேடியனுக்கு பதிலாக நாங்க 180 பாகை போடலாம். அப்ப 180 கீழ் 32 வரும். சுருக்கலாம் 6ஆல 2ஆல சுருக்குவோம். ஃபர்ஸ்ட் 90 இங்க 16 வரும். இன்னொரு 2ஆல சுருக்கலாம். 45 கீழ் 8 பாகையாக வரும். அதே மாதிரி பையின் கீழ் 27 ரேடியன் எடுக்கும். திரும்பவும் பை ரேடியனுக்கு பதிலாக 180 பாகை. இப்ப 180 பாகையின் கீழ் 27 9ஆல சுருக்கலாம். இங்க 20 வரும், இங்க 3 வரும். அப்ப 20 கீழ் 3 பாகையாக வரும். அவ்வளவுதான். பாகையினை ரேடியனுக்கு மாத்த தெரியும். ஒரு கோணம் பாகையில காணப்பட்டால் ரேடியனுக்கு மாத்த தெரியணும். முதலாவது அடிப்படையான விஷயம், கட்டாயம். அத மாதிரி ரேடியன்ல தரப்பட்டிருந்தால் பாகைக்கு மாத்த தெரியணும். சரிதானே? ரேடியன்ல தரப்பட்டால் பாகைக்கு மாத்த தெரியணும், பாகையில தரப்பட்டால் ரேடியனுக்கு மாத்த தெரியணும். ஆக அடிப்படையான விஷயம். டக்குன்னு எழுதிக்கும். A லெவல்ல பயன்படுத்த போற அடுத்த முக்கியமான விஷயம், அதாவது பரிதி நீளம். ஒரு வட்டத்தின் பரிதி நீளம், அதே நேரம் பரப்பளவு. ஒரு வட்ட துண்டத்தின் பரப்பளவு.
வட்டத்துக்கு நான் ஒரு முழுமையான வட்டத்தை வரைஞ்சிட்டு அதுல இருந்து சில முடிவுகள் எடுப்பேன். ஆர் ஆரையுள்ள வட்டத்தினை கருத்து. ஆர் ஆரையுள்ள வட்டம். இந்த வட்டத்தின் மையத்தில் ஒரு தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் கோணம், ஒரு தீட்டா கோணம் எதிரமைக்கும், தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் ஒரு வட்ட துண்டு. கவனம் பாருங்க, ஒரு தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் ஒரு வட்ட துண்டு. வட்ட துண்டத்தின் நீளம், பரிதி நீளம் நாம சொல்லுவோம் எஸ் என்ற மாதிரி. எஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். வட்டத்தின் ஆரை ஆறுன்றது தெரியும். தெரியும், இந்த வட்டத்தின் ஆரை ஆறுன்றது தெரியும். அப்ப இந்த வட்டத்தின் ஆரை ஆறுன்றது தெரியும். மையத்தில் தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் கோணம், இந்த பரிதியில எதிரமைக்கிற நீளம் எஸ், எஸ் ஆக நான் எடுத்துக்கொள்ளும். இந்த பரிதி நீளம் எஸ் ஆக வரப்போகுது. இந்த வட்டத்தின் ஆரை ஆறாக வரப்போகுது. இந்த கோணம் தீட்டா ரேடியனாக வரப்போகுது. இந்த எஸ்ஸுக்கான பெருமானம் என்னவாக வந்துருக்கு? நாங்க வரைவிலக்கணத்துல ஆரம்பத்துல சொன்னோம். விளங்காத முறையில் விளங்கப்படுத்திட்டு போறோம், லேசான முறைக்கு வரும், ஓலோல படிச்ச முறைக்கு வரும். இப்ப ஆரம்பத்துல சொன்னோம் ரேடியனுக்கான வரைவிலக்கணம் பரிதி நீளத்தின் கீழ் ஆறு என்று சொன்னோம். அதாவது எஸ்ஸின் கீழ் ஆறுன்றதுதான் உங்களோட தீட்டாவாக இருந்திருக்கு. அப்படின்னா எஸ்ஸின் கீழ் ஆறுன்றதான் கூட தீட்டாவாக இருந்திருக்கு. அப்ப எஸ்ஸின் கீழ் ஆறுன்றது தீட்டால உங்களுக்கு ஆறும் தீட்டாவும் தெரியும். பரிதி நீளம் தான் கண்டுபிடிக்க போறோம். குறுக்கு பெருக்கினா பாருங்க, எஸ் சமன் ஆர் தீட்டா. எஸ் சமன் ஆர் தீட்டான்றது மையத்தில் தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் ஆர் ஆரையுள்ள வட்டத்தின் வட்ட துண்டத்தின் பரிதி நீளமாக வரப்போகுது. அப்ப எஸ் சமன் ஆர் தீட்டான்றது இந்த பகுதி நீளமாக வரும். இப்ப ஒரு முழு வட்டத்தின் பரிதி நீளம் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் முழு வட்டம் வார நேரம் தீட்டான பெருமானம் 2π ரேடியனாக வருமா இல்லையா? அப்ப நான் தீட்டாக்கு பதிலாக 2π ரேடியன் பிரதியிட்டால் உங்களுக்கு எஸ்ஸுக்கு வர விட வரும்போது ஆர் இன்டு 2π 2π ஆர் என்ற வரும். இதான் உங்களோட வட்டத்தின் பரிதி நீளமாக நாங்க படிச்சு கொண்டிருக்கோம். ஒரு வட்டத்தின் பரிதி நீளம் 2π ஆர்ன்றது இங்க இருந்து ஆரம்பிச்சு வர்றது. ஆகவே இந்த நீளம் எஸ் ஆக இருந்தால், இந்த நீளம் ஆறாக இருந்தால், ஆரை ஆறாக இருந்தால், இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் எஸ் சமன் ஆர் தீட்டான்றது இந்த பரிதி நீளமாக வரும். இங்க கட்டாய நிபந்தனை தீட்டான்றவர் ரேடியன்ல காணப்படணும். பாகையில இருந்து எனக்கு இந்த வேலை செய்ய பாகையில இருந்து எனக்கு இந்த வேலை செய்ய தீட்டா கட்டாயம் ரேடியன்ல இருந்திருக்கணும். ரேடியன்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த முடிவை பயன்படுத்திக் கொள்ளலாம். சரிதானே? ஆகவே இது பரிதி நீளத்துக்கான சமன்பாடு. இதே மாதிரி நாங்க ஓலோவில் சமன்பாடு படிச்சிருப்போம். இந்த எஸ்ஸுக்கான சமன்பாடு எப்படி எடுக்கிறோம்? 360 பாகையின் மேல் 360 பாகையின் மேல் தீட்டா தர 360 பாகையின் மேல் தீட்டா தர 2π ஆர்ன்ற மாதிரி இந்த நீளத்தை எடுத்துக்கணும். இப்ப இந்த 360 பாகைக்கு பதிலா நான் 2π பிரதியிட்டால் பாருங்க, தீட்டாவின் கீழ் 2π தர 2π ஆர் சமன் எஸ்ன்ற மாதிரி வரும். இப்ப இவருமே ஒரு வெட்டுப்பட்டு போக எஸ்ஸுக்கு வர விட வருங்க, அதே ஆர் தீட்டா. இங்க தீட்டான்றது ரேடியன்ல காணப்படணும். ஒரு ரேடியனுக்கு மாத்தியாச்சு தானே? அப்ப அவரும் மேலுள்ள ஒரு ரேடியன்ல காணப்படும். ஆகவே எஸ் சமன் ஆர் தீட்டானது நீங்க மறக்கவே கூடாத ஒரு சமன்பாடு. இது பரிதி நீளத்துக்கான சமன்பாடு. அதே மாதிரி இந்த பரப்பளவுக்கான சமன்பாடு ஓலோல படிச்ச மாதிரியே விளங்கப்படுத்துறேன். ஏ சமன் 360 பாகையின் மேல் தீட்டா தர πr வர்க்கம்ன்ற மாதிரி படிச்சு. முழு வட்டத்தின் பரப்பளவு πr வர்க்கம். அந்த முழு வட்டத்திலையும் இந்த பகுதியின் பரப்பளவு, இந்த பகுதி மட்டும் வர்ற பரப்பளவு நான் ஏ என்று வைக்கிறேன். அப்ப இந்த ஏயின் பரப்பளவு 360 பாகையின் மேல் தீட்டா தர πr வர்க்கம். சுருக்கிறதா பாருங்க, தீட்டாவின் கீழ் 2π தர πr வர்க்கம். பைக்கு பை கேன்சல் ஆகி போனால் half r வர்க்கம் தீட்டான்னு வரும். முக்கியமான ஒரு சமன்பாடு, இதுவும் மறக்கவே கூடாத ஒரு சமன்பாடு. இங்கேயும் தீட்டா ரேடியன்ல காணப்படணும். இங்கேயும் தீட்டா ரேடியன்ல காணப்படும். அதாவது தீட்டா ரேடியன்ல காணப்பட்ட நேரம் ஒரு வட்ட துண்டம் ஆர் ஆரை உள்ள மையத்தில் தீட்டா ரேடியன் எதிரமைக்கும் வட்ட துண்டத்தின் பரப்பளவு, இந்த பகுதியின் பரப்பளவு half r வர்க்கம் தீட்டாவாக வரும். இங்க தீட்டா ரேடியன்ல காணப்படும். முக்கியமான விஷயம். ஆகவே இப்பயும் தீட்டாட பெருமானம் 2π ஆகினார். உங்களுக்கு வார சமன்பாடு பாருங்க, ஏ சமன் half r வர்க்கம் தர 2π πr வர்க்கம். இதான் ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான சமன். ஆகவே தீட்டா ரேடியன்ல காணப்பட்ட நேரம் உங்களுக்கு இந்த சமன்பாடுகள் டைரக்டா பயன்படுத்தலாம். எக்ஸாம்ல நீங்க ஓனான்ல படிச்ச இந்த சமன்பாடுகளை தவிர முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்துறது மிச்சம் நல்லது.
ரைட்? உங்களுக்கு கோணம் தெரியும், ஆரை தெரியும், நீளம் தெரியும். நீளத்துக்கான சமன்பாடு இப்படி இருக்கும். கோணம் தெரியும், ஆரை தெரியும், அந்த வட்ட பகுதியின் பரப்பளவு தெரியும். சமன்பாடு இப்படி. ரைட்? இந்த 2 சமன்பாட்டையும் டைரக்ட்டா பயன்படுத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? டக்குன்னு எழுதிக்கோங்க. முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் அடிப்படையான விஷயம். சரிதானே? பிசிக்ஸ்லயும் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கால்வட்டங்கள பத்தி. அத பத்தி தான் அடுத்து பார்க்க போறோம். திரிகோண கணக்குல ஆக முக்கியமான அடிப்படைகள்ல அடுத்து கால்வட்டங்கள். இந்த கால்வட்டங்கள பத்தி நீங்க பிசிக்ஸ்ல ஓரளவு படிச்சிருப்பீங்க. பேசிக் மேத்ஸ் படிக்கிற நேரம். ஓரளவு இந்த கால்வட்டங்கள பத்தி என்னென்ன விஷயம்ன்றத படிச்சிருப்பீங்க. அதே விஷயம் தான் இங்க. முதல்ல ஒரு வட்டம் வரை. வட்டம் மாதிரி அழகா வட்டாரிகளை வச்சு வரைஞ்சுக்கோங்க. ஓரலகு ஆரையுள்ள வட்டம்னு எடுக்கும். அந்த ஓரலகு ஆரைன்னா என்ன அர்த்தம்னால ஒரு ஆரை எதுவாகவும் இருக்கு. 10 சென்டிமீட்டர் இருக்கலாம், 10 மீட்டர் இருக்கலாம். அவரோட ஆரை எதுவோ அந்த நீளத்தை நான் ஒரு அலகாக எடுத்துக்கணும். அப்ப ஆரை ஆறுனா இந்த ஆறு 6 சென்டிமீட்டர் அல்லது 6 மீட்டர் தான் ஒரு அலகு. அப்ப 2 ஆர் நீளம் வந்ததுன்னா 2 அலகுன்னு எடுத்துரும். 10 ஆர் நீளம் எனக்கு தேவைப்பட்டால் 10 அலகுகள் எடுக்கும். ரைட்? அப்போ ஒரு அலகு இந்த வட்டத்தின் ஆரை. எதுவா இருந்தாலும் சரி. இந்த வட்டத்தை நான் 4 சமபகுதிகளா பிரிக்க போறேன். ஒரு ஆள்கூற்று தளத்துல இந்த வட்டம் காணப்படுறதா எடுத்துக்கோங்க. ஒரு ஆள்கூற்று தளத்துல உற்பத்தியை மையமாக கொண்டு ஓரலகு ஆரையுள்ள ஒரு வட்டம் எடுத்து. இவர் ஆரை ஒரு அலகு. சரி? அப்ப இவர் எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த வட்டங்கள்ல இந்த கால்வட்டத்துக்கு பேர். ரைட்? 4 சம பகுதிகளாக பிரிக்கிறோம். அதுல இங்க காணப்படுற கால்வட்டம் தான் உங்களுக்கு முதலாவது கால்வட்டம். இது நியமமானது. நான் சொன்னேன் எக்ஸ் அச்சின் 0 இருந்து இடஞ்சுழியாக பிளஸ்ல எடுத்திருக்கும். அப்ப இடஞ்சுழியாக வார நேரம் உங்களுக்கு முதல்ல மாற்று கால்வட்டம் யாரு? இவர் தானே. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில இருந்து இடஞ்சுழியா கோணம் அளக்கிற நேரம் உங்களுக்கு முதல்ல மாற்றுறது இவர் தான். இந்த கால்வட்டம். அப்ப இவருக்கு நாங்க முதலாவது கால்வட்டம் எடுத்து இது உங்களுக்கு விருப்பப்படி மாத்தே. இது நியமமான ஒரு முறை. ரைட்? எனக்கு விருப்பம் இல்ல. நான் இங்கதான் முதலாவது கால்வட்டம் எடுப்பேன். இங்கதான் 2 எடுப்பேன். அப்படி எடுக்கலாம். இதான் முதலாவது கால்வட்டம். அது மாத்தேலாம். யார கேட்டாலும் இதான் முதலாவது கால்வட்டம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க இருந்து அடுத்தவர். இவர் 2வது கால்வட்டம். கீழ வாரவர் 3வது கால்வட்டம். இங்கால வாரவர் 4வது கால்வட்டம். இது 4 கால்வட்டத்துக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. இது நியமமான முறை. இது எனக்கு மாத்தே. இது யாராலையும் மாத்தலாம். யார கேட்டாலும் இப்படித்தான் சொல்லணும் கட்டாயம். இது முதலாவது கால்வட்டம், இது 2வது கால்வட்டம், இது 3வது, இது 4வது கால்வட்டம். இப்ப முதலாவது கால்வட்டத்துல கவனம் பாருங்க. இந்த முதலாவது கால்வட்டத்துல உங்களோட எக்ஸ் ஆல் கூறும் சரி, ஒய் ஆல் கூறும் சரி. ரெண்டுமே நேர்பெருமானமாக காணப்படும். எக்ஸ், ஒய் அல்லது எக்ஸும் நேர், ஒய்யும் நேர். முதலாவது கால்வட்டம். இங்கான வருவீங்களா இருந்தால் எக்ஸ் ஆல் கூறும் மைனஸ், ஒய் ஆல் கூறும் நேர். அதாவது 2வது கால்வட்டத்துல உங்களோட எக்ஸ் ஆல் கூறு மைனஸ்ல வரும். ஒய் ஆல் கூறு பிளஸ்ல வரும். 3வது கால்வட்டத்துல ரெண்டுமே மைனஸ். எக்ஸும் மைனஸ், ஒய்யும் மைனஸ்.
நான்காவது கால்வட்டம் வந்தீங்களா இருந்தார் எக்ஸ் ஆல் கூறு பிளஸ் ஒய் ஆல் கூறு மைனஸ். அப்படிதானே? இந்த 4 கால்வட்டங்கள் ஆள் கூற்று தலமாசம். இப்போ முதலாவது கால்வட்டத்துல உங்களோட எக்ஸும் பிளஸ் ஒய்யும் பிளஸ், ரெண்டாவது கால்வட்டத்துல எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ், மூன்றாவது கால்வட்டத்துல ரெண்டுமே மைனஸ். இந்த கால்வட்டம் வருவீங்களா இருந்தால் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ். இந்த கால்வட்டங்கள் ஒவ்வொரு புள்ளிகளும் என்னென்ன அடையாளங்களை கொண்டிருக்கும், எக்ஸ் ஆல் கூறு எப்படி வரும், ஒய் ஆல் கூறு எப்படி. இப்ப கவனா பாருங்க, நான் இங்க இருந்து இந்த வட்டத்தின் பரிதியில ஏதோ ஒரு புள்ளி ஒன்று எடுக்கு. அந்த புள்ளி முதலாம் கால்வட்டத்திலையும் அமையலாம், ரெண்டுலயும் அமையலாம், எந்த கால்வட்டத்திலையும் அமையலாம். நான் முதலாவது விளக்கம் சொல்றதுக்காக முதலாவது கால்வட்டத்தில் காணப்படுற புள்ளியாக கருது. முதலாவது புள்ளியில காணப்படுற புள்ளியாக கருது. இந்த புள்ளி மாறக்கூடிய புள்ளி. மாறக்கூடிய புள்ளின்னா இவர் இங்கே நிக்க மாட்டார், இவர் இந்த வட்டத்தின் பரிதி வழியே ஓடிக்கொண்டிருப்பார். இந்த வட்டத்தின் பரிதி வழியே மாறக்கூடிய ஒரு புள்ளி பி எடுக்கிறார். இந்த பி இப்போதைக்கு நான் சொல்றேன் முதலாம் கால்வட்டத்தில் காணப்படுது. முதலாம் கால்வட்டத்தில் காணப்படுமாக இருந்தால் உங்களுக்கு சொல்லலாம் எக்ஸ் ஆல் கூறும் நேராக வரும், ஒய் ஆல் கூறும் நேராக வரும். இந்த பீன்றது மாறக்கூடிய பெருமாள், மாறக்கூடிய புள்ளி. அப்ப பி இப்ப முதலாம் கால்வட்டத்தில் இருக்கிறவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ரெண்டாம் கால்வட்டத்துக்கு போயிடுவார். இங்க அசையக்கூடிய ஒரு புள்ளி தான் பி. இந்த வட்டத்தின் வழி அசையக்கூடிய புள்ளி தான் பி. அப்ப இப்ப இங்க காணப்படுறவர் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இங்க வந்துருவார், புறம் இங்க வந்துருவார், புறம் இங்க வந்துருவார். இப்போதைக்கு இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் கருது. கவனம் பாருங்க, சில அமைப்புகள் செய்யப்படும். இப்ப இந்த பீன்ற புள்ளி முதலாம் கால்வட்டத்துல காணப்படுறதுனால இவர் ஆள் கூற நான் எக்ஸ் கமா ஒய்ன்ற மாதிரி எடுக்கும். உற்பத்தியையும் இவரையும் இணைச்சு வட்டத்தின் ஆரை ஒரு அலகுன்னு சொன்னோம் தானே, அந்த ஒரு அலகு நாங்க ஆறுன்னு எடுப்போமே. ரைட், கவனம் பாருங்க, இந்த ஒரு அலகு ஆறுன்னு எடுக்கிறேன். இப்ப இங்க இருந்து நான் இவருக்கு ஒரு செங்குத்து கொண்டு வரேன். கட்டாயம் பாருங்க, கட்டாயம் கவனமா பாருங்க. ஒரு செங்குத்து கொண்டு வரேன். வரைஞ்சால் நான் இந்த கோணத்தை தீட்டாண்டு வைக்கிறேன். இப்ப பீன்றது அசையக்கூடிய புள்ளின்னு சொன்னேன். அப்ப பி அசைய முதல்ல பி எக்ஸ் அச்சு நேர்த்திச்சுன்னா சரியா இந்த ஜீரோல ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க வருமா இருந்தால் தீட்டா பூஜ்ஜியத்துல வந்திருக்கும். இங்கால பக்கம் போற நேரம் தீட்டா கூடி 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 இப்படியே இங்க வார நேரம் திரும்ப என்ன நடக்கும், இதே அச்சுக்கு வந்து நிற்கும். அப்ப இந்த பி அசைந்த மொத்த கோணம் 2 பை ரேடியன்களாக இருந்திருக்கு. இப்ப திரும்ப இங்க இருந்து அங்க முதலாம் காலோடத்துக்கு போற நேரம் உதாரணம் சொல்லுவோமே, இங்க இருந்து ஆரம்பிக்கிறார், ஒரு தடவை 30 பாகைக்கு வந்து நிற்கிறார். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி வர 30 பாகைக்கு வர. அப்ப இப்ப அவர் அசைந்த கோணம் 30 பாகை தான், அல்லது 5/6 ரேடியன் தான். இங்க இருந்து ஆரம்பிக்கிறவர் வட்டத்தின் பரிதி வழியே இங்க வரைக்கும் வந்து இன்னும் 30 பாகை வருவாரா இருந்தால் அவர் அசைந்த மொத்த கோணம் சொல்லப்படுறது 2π plus 5/6 ஆக வந்திருக்குமா இல்லையா? எனக்கு இப்ப 5/6 சொல்லல, ஒரே புள்ளிக்கு திரும்ப வந்து நின்று இருந்தாலும் தீட்டாட பெருமானம் 30 பாகை எடுத்துக்கொள்றேன். அப்ப ஒரே புள்ளிக்கு திரும்ப வந்து நின்று இருந்தாலும் அவர் அசைந்த மொத்த கோணம் சொல்லப்படுறது 2π plus 5/6 மாதிரி வந்திருக்கிறது இல்லையா? அப்ப கோணங்கள் சொல்லப்படுறது 2πக்கு மட்டுப்படுத்தப்பட்டது இல்ல. கோணங்கள் எவ்வளவு வேணாலும் அளந்து கொள்ளலாம். அதே மாதிரி அவர் எதிர்த்திசை இயங்குவாருன்னா மைனஸ் கோணங்கள் இங்க இருந்து ஆரம்பிச்சு எதிர்த்திசை, அதாவது வலஞ்சுழியாக இங்க வரைக்கும் வருவாரா இருந்தால் -2π ரேடியன் சொல்றதாக எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி இங்க இருந்து இன்னொரு 5/6 கீழ் நோக்கி சொல்லுவாராக இருந்தால் -2π -5/6 கோணம் சொல்றதாக எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது எண்கள் மாறியே தான், ஜீரோல இருந்து எண்கோட்ல அங்கால முடிவில்லாம எண்கள் போய்கொண்டே இருக்கிற மாதிரி கோணங்களும் 2πக்கு வரையறுக்கப்பட்டது இல்ல, முடிவில்லாம எனக்கு தேவையான அளவு கோணம் எவ்வளவு பெருசாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முழு சுழற்சி எடுத்தால் 2π, இன்னொரு 5/6 போனா 2π plus 5/6. ஒரு 2 சுழற்சி எடுத்தால் பாருங்க 4π வந்து முழுமையான சுழற்சி 2 எடுத்தால் இந்த பீன்ற புள்ளி அசைந்த மொத்த கோணம் 4π ரேடியன்களாக வந்திருக்கு. அப்ப கோணம்ன்றது கோண அளவீடுகள் 2πக்கு வரையறுக்கப்பட்டது இல்ல, மட்டுப்படுத்தப்பட்டது இல்ல. கோணங்கள் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும், எவ்வளவு கோணம் வேணாலும் பெருசா போய்கொண்டே இருக்கும், நம்பர்ஸ் மாதிரியே. இப்ப புள்ளி பீன்றவர் முதலாம் காலத்தில் காணப்பட்டதாக எடுத்துக்கொள்றோம். அப்ப எக்ஸ் ஆல் கூறும் நேர்பெருமானம், ஒய் ஆல் கூறும் நேர்பெருமானம், இவரோட ஆரை நான் ஆறுன்னு எடுத்துக்கொள்றேன். இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு செங்குத்து அடிக்கும். கவனமா பாருங்க, அடிச்சுட்டு எங்களுக்கு இப்ப இந்த நீளம் சொல்லலாம், இவர் ஆள் கூறு எக்ஸ் ஆக இருந்தால் இந்த நீளம் எக்ஸ் ஆக வரும், உற்பத்தியில இருந்து இந்த செங்குத்துக்கான நீளம். அதே மாதிரி இந்த உயரம் y ஆக வரும். அப்ப பீன்றது முதலாம் கால்வட்டத்துல இருந்தால் இந்த எக்ஸ்ன்றது நேர்பெருமானம், yன்றது நேர்பெருமானம் வந்து. ரெண்டாம் கால்வட்டத்துக்கு வந்தால் எக்ஸ் மறை பெருமானம், y நேர்பெருமானம் வரும். எப்படி போனாலும் இந்த ஆர்ட பெருமானம் சொல்லப்பட்டது நேர்பெருமானம் வருமா இல்லையா, வட்டத்தின் ஆரை தான்.
ஆரைகள் மைனஸ்ல போகல தூரம் தானே. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் எக்ஸ் பெருமானம் பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, y பெருமானம் பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி, பைத்தகரஸ் தேற்றத்தின்படி ரெண்டையும் வர்க்கப்படுத்தி கூட்டுற நேரம் ஆர் வர்க்கம் வரும். ஆர் வர்க்கம் எப்பயுமே நேர் பெருமானமாக வரும். ரைட். அப்ப ஆர் எப்பயுமே நேர் எல்லா கால்வட்டத்திலும் பொதுவான ஒரு நிபந்தனையாக எழுதி வச்சு ஆரின் பெருமானம் எப்பொழுதும் நேர். ரைட். ஆர் எப்பொழுதும் நேர். எக்ஸ் கமா y நேர்மறை மாறி மாறி வரலாம். சரிதானே? அதே மாதிரி பாருங்க, இப்பதான் முக்கியமான பகுதிக்கு வர போறேன். சைன் தீட்டான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சைன் தீட்டான ஒரு விஷயம் நான் சின்ன கிளாஸ்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கேன். சைனுக்கான வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டீங்க. சைனுக்கான வரைவிலக்கணம் நாங்க முக்கோணிகளை பயன்படுத்தி செங்கோண முக்கோணிகளை பயன்படுத்தி தான் நாங்க படிச்சிருக்கிறோம். செங்கோண முக்கோணிகள் நாங்க பயன்படுத்துற சைன் கொஸ் டான் எல்லாமே ஒரு பிரயோகம் மட்டும்தான். சைன் கொஸ் டானுக்கு நாங்க பயன்படுத்துற எல்லா சமன்பாடுகள் எல்லா பிரயோகங்கள் எல்லாமே ஒரு பிரயோகம் மட்டும்தான். செங்கோண முக்கோணிக்கு மட்டும்தான் சைன் கொஸ் டான் பயன்படுத்தலாம்ன்றது இல்லை. எல்லா முக்கோணிகளுக்கும் பயன்படுத்தலாம். தேவைப்படுற எல்லா இடத்துலயும் பயன்படுத்தலாம். சைன் 30 பாகைக்கு பெருமானம் காணப்படுற மாதிரி, சைன் 60 பாகைக்கு பெருமானம் காணப்படுற மாதிரி, சைன் 120 பாகைக்கும் பெருமானம் காணப்படும். நாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? சைன் 120 பாகைக்கும் பெருமானம் காணப்படும். சைன் 360 பாகைக்கும் பெருமானம் காணப்படும். அது மாதிரி கொஸ் டான் எல்லாத்துக்குமே எல்லா கோணங்களுக்கும் பெருமதிகள் காணப்படும். அப்ப சைனுக்கான வரைவிலக்கணம் அந்த முக்கோணிகளை மட்டும் வச்சு எனக்கு வரையறுக்க இயலும். 120 பாகை வச்சு நீங்க ஒரு செங்கோண முக்கோணி வரையலாம். ஆனா சைன் 120 பெருமானம் காணப்படும். இப்ப செங்கோண முக்கோணிக்கு ஒரு பிரயோகம் தான் சைன் கொஸ் டான் நாங்க படிக்கிறோமே தவிர செங்கோண முக்கோணிக்கு மட்டும் அந்த சைன் கொஸ் டான் வரையறுக்கப்பட்டது இல்லை, மட்டுப்படுத்தப்பட்டது இல்லை. சைனுக்கான உண்மையான வரைவிலக்கணம் என்னென்றால் சைன் தீட்டான்னு சொல்லப்படுறது. சைன் தீட்டான்னு சொல்லப்படுறது இந்த ஓரலகு ஆரைகள் அல்லது ஆர் அலகு ஆரையுள்ள வட்டத்தின் பரிதி மீதுள்ள ஏதோ ஒரு புள்ளி பி பியின் வையாள் கூறின் கீழ் ஆரை தான் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இந்த வையாள் கூறின் கீழ் ஆரை தான் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அதனாலதான் இது ஒரு செங்கோண முக்கோணியாக கருதி நாங்க எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் சைனுக்கு சொல்றோம். எப்பயும் சரியான வரைவிலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வையாள் கூறின் கீழ் இந்த பீன்ற புள்ளியின் வையாள் கூறின் கீழ் ஆரை தான் சைன் தீட்டாக்கான வரைவிலக்கணம். அதே மாதிரி கொஸ் தீட்டான்னு சொல்லப்படுறது என்னென்றால் இந்த பீன்ற புள்ளியின் எக்ஸால் கூறின் கீழ் ஆரையாக இருந்திருக்கும். டான் தீட்டாக்கு வரைவிலக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பீன்ற புள்ளியின் வையாள் கூறின் கீழ் எக்ஸால் கூறாக இருந்திருக்கும். இங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கிறதுரியா, நீங்க சைன் தீட்டாவை கொஸ் தீட்டாவோட பிரிச்சு விட்டால், அதாவது வையின் கீழ் ஆறினை எக்ஸின் கீழ் ஆறால பிரிச்சு விட்டால் உங்களுக்கு வாரது வையின் கீழ் எக்ஸ். இதான கூட டான் தீட்டாவாக இருக்கு. அப்ப எப்பயுமே கோணம் எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸ் ஒய்ட பெருமானங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, சைனினை கொஸ்டினால் பிரிச்சு விட்டால் எங்களுக்கு வாரது டான் ஆக இருக்கு. இந்த சைன் கொஸ் டான்ன்றது நாங்க ஓ லெவல்ல படிச்சிருக்கோம். இவரோட தலைகீழ் பெருமானம், அதாவது இவங்க ஒவ்வொருத்தரையும் தலைகீழா போட்டா என்ன வரும்? அதாவது சைன் தீட்டாவின் தலைகீழ் பெருமானம் ஒன்றின் கீழ் சைன் தீட்டாவை நாங்க என்ன சொல்லுவோம்? கோசெக் தீட்டான்னு சொல்லுவோம். இப்போ கோசெக் தீட்டாவுக்கான வரைவிலக்கணம் எப்படி சொல்லலாம்? ஆரை உள்ள வட்டத்தின் ஆரையின் கீழ் வையாள் கூறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஸ் தீட்டாவை தலைகீழா போட்டால் செக் தீட்டான்னு சொல்லுவோம். அப்ப செக் தீட்டாக்கான வரைவிலக்கணம் எப்படி சொல்லலாம்? ஆரையின் கீழ் எக்ஸ் ஆர் கூறுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டான் தீட்டாவை தலைகீழாக போட்டால் அது கொட் தீட்டான்னு சொல்லுவோம். கொட் தீட்டாக்கான வரைவிலக்கணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆல் கூறின் கீழ் y ஆல் கூறாக வரும். சைனின் தலைகீழ் கோசெக், கொஸ்டின் தலைகீழ் செக், டானின் தலைகீழ் கொட். மாறியும் சொல்லலாம். கோசெக்கின் தலைகீழ் சைன், செக்கின் தலைகீழ் கொஸ், கொட்டின் தலைகீழ் டான் அப்படின்னு சொல்லலாம் தேவைப்படுற இடம். இதுகளை ஃபில் பண்ணிக்கோங்க. வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வேணா எழுதிக்கொண்டு 2 minutes.
ஒவ்வொருத்துக்குமான வரைவிலக்கணம் என்று பார்ப்போம். இப்ப இந்த கால்வட்டங்கள் படிக்கிற நேரமே இன்னொரு விஷயம் படிச்சிருப்பீங்க. முதலாம் கால்வட்டத்தில் sin cos tan எல்லாம் பிளஸ். அது மாதிரி 2ஆம் கால்வட்டத்தில் sin பிளஸ், இங்க tan பிளஸ், இங்க cos பிளஸ்ன்ற மாதிரி. ஏன் அப்படி வரணும்? என்ன காரணம்? கவனிங்க. இப்ப sin தீட்டாக்கான வரைவிலக்கணம் y இன் கீழ் r. r ஐ எப்பொழுதும் நேர்பெருமானம்னு சொல்லிட்டு. அப்ப முதலாம் கால்வட்டத்தை நான் கருதுற நேரம், முதலாம் கால்வட்டத்தை நான் கருதுற நேரம் எனக்கு சொல்லுங்க. எக்ஸும் பிளஸ், ஒய்யும் பிளஸ், ஆர் எப்படியுமே பிளஸ், அதுல மாற்றம் இல்லை. அப்ப இவரும் பிளஸ், இவரும் பிளஸ், இவரும் பிளஸ்ஸா இருக்கிற நேரம் பாருங்க, நான் sin தீட்டாக்கு வரைவிலக்கணம் எழுதினால் y இன் கீழ் r பிளஸ் இன் கீழ் பிளஸ் வார அடையாளம் எப்படியுமே பிளஸ்ஸா இருக்குமா இல்ல? அதே மாதிரி cos தீட்டாக்கு சமன்பாடு எழுதினால் x இன் கீழ் r இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் பிரிச்சு வாரதும் பிளஸ் ஆக இருந்தது. இப்போ முதலாம் கால்வட்டத்துல sin பெருமானமும் பிளஸ், cos பெருமானமும் பிளஸ், tan பெருமானம் sin கொசால பிரிக்கிறதானே tan. அப்ப இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ்ஸா இருந்தா கட்டாயம் வந்திருக்கும் y இன் கீழ் x பிளஸ் இன் கீழ் பிளஸ், அதுவும் பிளஸ் ஆகவே வந்து. இப்போ முதலாம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில சைனா இருக்கலாம், கொஸ்ஸா இருக்கலாம், டேனா இருக்கலாம், எல்லாமே பிளஸ் பெருமானம் வரும். அதாவது முதலாம் கால்வட்டத்துல ஒரு கோணம் தெரிவு செய்யற நேரம். முதலாம் கால்வட்டம்ன்ற நேரம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளணும். இது 0 பாகை அல்லது 0 ரேடியன்ட் சொல்லி. இங்க இருந்து ஆரம்பிச்சு இடஞ்சுழியாக பிளஸ் கோணங்கள். அப்ப இங்க வர நேரம் இது π/2 கோணமாக இருக்கு. y அச்சுன்றது π/2 கோணமாக இருக்கும் முதலாவது சுழற்சி. அது மாதிரி இன்னொரு கோணம், இன்னொரு முழு சுழற்சி எடுத்தால், அதாவது இன்னொரு கால்வட்டத்துக்கு நான் கடந்து வர நேரம் இந்த கோணம் π ஆக இருக்கு. 0 π/2 π. இங்க வர நேரம் இன்னொரு π/2 கூடி 3π/2 வரும். அப்ப 270 பாகைன்றது 3π/2 ஆக இருக்கு. திரும்ப இங்க வர நேரம் 2π ஆக வரும். திரும்ப 2π plus π/2. அப்ப கோண அளவீடுகளை பொறுத்தவரையில வேற வேற கோணங்கள் ஒரே புள்ளியில வரும். 0 கோணமும் 2π கோணமும் ஒரே கோட்டுல வரும். ஆனா வேற வேற கோணங்கள். அது மாதிரி 0, 2π, 4π, 6π எல்லாமே இந்த கோட்ல வரும். எல்லாமே ஒரே கோணங்கள். ஆகவே இப்ப முதலாம் கால்வட்டம்ன்ற நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப 0க்கும் π/2க்கும் இடைப்பட்டதும் முதலாம் கால்வட்டம் தான். ஒரு முழு சுழற்சி 2π எடுத்துட்டு 2πக்கும் 2π plus π/2க்கும் இடைப்பட்டது 2πக்கும் 2π plus π/2 2π plus π/2 இதுக்கு இடைப்பட்டதும் எல்லாமே முதலாம் கால்வட்டம் தான். தேவையான மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். நான் இப்போதைக்கு விளங்குறதுக்காக முதலாம் கால்வட்ட கோணங்கள் 0க்கும் π/2க்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப 0க்கும் π/2க்கும் இடைப்பட்டதுனால் 0க்கும் 90க்கும் இடைப்பட்ட கோணம் 30 பாகை வரலாம், 60 பாகை வரலாம், 45 பாகை வரலாம், 15 பாகை வரலாம். 0க்கும் π/2க்கும் இடைப்பட்ட கோணங்கள் எல்லாமே கூர்ங்கோணங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதாவது முதலாம் கால்வட்ட கோணங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி π/2க்கும் πக்கும் இடைப்பட்ட கோணங்கள் விரிகோணமாக வரும். 90 பாகை விட கூட 180 பாகை விட குறை. அதே மாதிரி மூன்றாம் கால்வட்டத்துல வர நேரம் 3 π/2க்கும் πக்கும் இடையில் 270 பாகைக்கும் 180 பாகைக்கும் இடைப்பட்ட கோணம். இங்க இருந்து 150 விட கூடிய ஒரு கோணம் அளக்கிறோம். ஆனா 270 விட குறைவான ஒரு கோணம் அளக்கிறோம். நாலாம் கால்வட்டம் நேரம் 2πக்கும் 3π/2க்கும் இடைப்பட்ட கோணம். சரிதானே? ஆகவே முதலாம் கால்வட்டம் நேரம், அதாவது முதல் சுழற்சி மட்டும் கருதுவோம். 0க்கும் π/2க்கும் இடையில வார நேரம். 0க்கும் π/2க்கும் இடையில தீட்டா வார நேரம் sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா எல்லாமே பிளஸ் வரும். அப்ப இவங்க எல்லாம் பிளஸ்ஸா இருந்தால் cosec தீட்டா, sec தீட்டா, cot தீட்டா, அதாவது இவங்களோட தலைகீழ் பெருமானங்கள் அதுவும் பிளஸ்ஸா தானே இருக்கு. இப்ப முதலாம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில sin, cos, tan எல்லாம் பிளஸ். அதனால sec, cosec, cot எல்லாமே பிளஸ். இரண்டாம் கால்வட்டம் இரண்டாம் கால்வட்டம் முதலாவது சுழற்சியை மட்டும் கருதுவோம் இப்போதைக்கு. π/2க்கும் πக்கும் இடையில வரப்போகுது. π/2க்கும் πக்கும் இடைப்பட்ட கோணம். x ஆல் கூறு மைனஸ்ல வரும், y ஆல் கூறு பிளஸ்ல வரும், r எப்படியுமே பிளஸ் தான். sin தீட்டாவான வரைவிலக்கணத்தின்படி y இன் கீழ் r, y பிளஸ் r பிளஸ் பிரிச்சு விட்டா வருது பிளஸ். தீட்டாக்கான வரைவிலக்கணத்தின்படி x இன் கீழ் r, x மைனஸ் r பிளஸ் பிரிச்சு விட்டா வருது மைனஸ். tan தீட்டாக்கான வரைவிலக்கணத்தின்படி y இன் கீழ் x, y பிளஸ் x மைனஸ், ஆகவே மைனஸ்ல வரும்.
ரெண்டாம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில சைன் பிளஸ் கொஸ் மைனஸ் டேனும் மைனஸ் ரெண்டாம் கால்வட்டம் எழுதிக்கோங்க. நாங்க 3 நாளையும் இதே மாதிரி நிறுவியிருக்கோம். அடிக்கிறேன் இங்க உள்ளது 3ஆம் கால்வட்டம் 4ஆம் கால் 3ஆம் கால்வட்டத்திலையும் எங்களுக்கு இதே மாதிரி ஃபில் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ 3ஆம் கால்வட்டம்ன்ற நேரம் நமக்கு தெரியும் இந்த கால்வட்டம் பைக்கும் 3 பையின் கீழ் 2க்கும் இடைப்பட்ட கோணம். ரைட், முதலாவது சுழற்சியில அடுத்தடுத்த சுழற்சியில வேறு வேறு கோணங்கள் வரும். இதோட பெரிய கோணங்கள் வரும். நான் ஒரு சுழற்சியை மட்டும்தான் கருதுறேன் இப்போதைக்கு. ரைட், கால்வட்டங்களை வரையறுக்கிறதுக்காக. 3ஆம் கால்வட்டத்தில் உங்களுக்கு தெரியும் எக்ஸும் மைனஸ் வையும் மைனஸ் ஆனால் ஆர் பிளஸ் அதுல மாற்றம் இல்லை. இப்போ சைன் தீட்டாக்கு சொல்ற வரைவிலக்கணம் வையின் கீழ் ஆர், இது மைனஸ் இது பிளஸ் பிரிச்சு வெட்டுவாரு மைனஸ் ஆக இருக்கு. அதே மாதிரி காஸ் தீட்டாக்கான வரைவிலக்கணம் உங்களுக்கு தெரியும் எக்ஸின் கீழ் ஆர், இதுவும் மைனஸ் இது பிளஸ் பிரிச்சு விட்டா மைனஸ் வரும். இப்போ எங்களுக்கு tan தீட்டாக்கு வரைவிட பாருங்க வையின் கீழ் எக்ஸ், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் பிரிச்சு விட்டா பிளஸ் வரும். இப்போ 3ஆம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில பாருங்க சைனும் மைனஸ் கொஸும் மைனஸ் tan பிளஸ்ல வருது. 3ஆம் கால்வட்டத்தில் tan பிளஸ். 4ஆம் கால்வட்டம் 4ஆம் கால்வட்டம் அதாவது 3 பையின் கீழ் 2க்கும் 2 பைக்கும் இடைப்பட்ட கோணம். இந்த கால்வட்டத்துக்குள்ள பாருங்க எங்களுக்கு எக்ஸ் பிளஸ்ல வரும், y மைனஸ்ல வரும், ஆர் பிளஸ்ல வரும். ஆகவே சைன் தீட்டான்றது எங்களுக்கு தெரியும் y இன் கீழ் ஆர் மைனஸின் கீழ் பிளஸ் மைனஸ்ல வரும். cos தீட்டான்றது x இன் கீழ் ஆர், x ஆல் கூறு பிளஸ் y ஆல் கூறும் சாரி ஆரும் பிளஸ் பிரிச்சு விட்டா பிளஸ்ல வரும். அங்கால tan தீட்டான்றது y இன் கீழ் x, இவர் மைனஸ் இவர் பிளஸ் பிரிச்சு விட்டா மைனஸ். ரைட், ஆகவே எனக்கு சொல்லலாம் இந்த முதலாம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில பீன்ற புள்ளி முதலாம் கால்வட்டத்தில் காணப்படுமா இருந்தால் தீட்டான்றது 0க்கும் π/2க்கும் இடையில காணப்படுமா இருந்தால் தீட்டாக்கு சைன் தீட்டாவும் பிளஸ் காஸ் தீட்டாவும் பிளஸ் அங்கால tan தீட்டாவும் பிளஸ் எல்லாமே நேர்பெருமானங்கள். ரெண்டாம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில எங்களுக்கு சைன் பிளஸ்ல வரும், காஸ் மைனஸ்ல வரும், டேனும் மைனஸ்ல வரும். மைனஸ்ன்றது 0 விட சின்ன பெருமானங்கள். 3ஆம் கால்வட்டத்தை பொறுத்தவரையில சைன் மைனஸ் காஸ் அதுவும் மைனஸ் அங்கால tan அது பிளஸ்ல வரும். 4ஆம் கால்வட்டத்துல சைன் மைனஸ் காஸ் பிளஸ் அங்கால tan மைனஸ்ல வரும். கால்வட்டங்களை பத்தின முடிவுகள் மறக்கவே கூட நல்லா தெரிஞ்சிருக்கணும். டக்குன்னு எழுதிக்கும் முக்கியமான விஷயங்கள். சைன் கோஸ் டேனை மட்டும் எழுதுனா நீங்க அடுத்தது யோசிக்கணும். இந்த கால்வட்டத்துல கோசெக் பிளஸ் செக் மைனஸ் காட் மைனஸ் அது மாதிரி இங்க கோசெக் மைனஸ் செக் மைனஸ் காட் பிளஸ் அந்த மாதிரி ஒரு தலைகீழ் பெருமானங்களுக்கும் அதே பெருமானங்கள் அதே அடையாளங்கள் வரும்ன்றது நல்லா தெரிஞ்சு சைன் கோஸ் டேனுக்கான பெருமானம். ஒரு முக்கியமான விஷயம் சைன் 0 காஸ் 0 tan 0 இந்த பெருமானங்கள் எப்படி வரும் கவனம் பாருங்க. நான் இந்த பகுதியை மலிக்கிறேன். கால்வட்டங்கள் தெரியும் தானே இதுகளாடி
என்ன செய்ய போறோம் சைன் பூஜ்ஜியத்தின் பெருமானம். சைனுக்கான வரைவிலக்கணம் மாறாது. y-ன் கீழ் r தான் எப்பயும். சைன் பூஜ்ஜியம்ன்ற நேரம் இந்த தீட்டான்ற கோணம் பூஜ்ஜியம் ஆகும். நான் சொன்னேன் இந்த பீன்ற புள்ளி வட்டத்தின் வழியே அசையலாம். எங்க வேணாலும் அசையலாம். இங்க ஆரம்பிச்சு இந்த வட்டத்தின் பரிதி வழியா அவர் அசைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப சைன் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியம் பாகைக்கான விகிதங்கள் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் திரிகோண கணித விகிதங்கள் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் திரிகோண கணித விகிதங்கள் சைன் கோஸ் டேனை குறிக்கும். சைன் இந்த பூஜ்ஜியம் பாகைக்கான திரிகோண கணித விகிதங்கள் கண்டுபிடிக்கணுமா இருந்தால் பீன்ற புள்ளி இங்க வந்து நின்றுக்கணுமா இல்லையா? சரியா? இந்த செங்குத்துகளுக்கும் பேர் வைக்கிறேன். இவர் பி, இந்த புள்ளிய கியூண்டு வைப்போம், இது ஓண்டு வைப்போம். இந்த பீன்ற புள்ளி வலப்பக்கமா நகர்ற நேரம் தீட்டா குறைஞ்சிட்டு வரும். கியூன்ற புள்ளி அங்கால நகர்ந்து கொண்டு போகும். பீன்ற புள்ளி இங்க வர 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 கியூன்ற புள்ளி வலப்பக்கமாக நகர்ந்து கொண்டு போகும். அதே நேரம் தீட்டான்ற பெருமானம் குறைவடைஞ்சிட்டே போகும். பி இங்க இருந்ததா பாருங்க, தீட்டா இப்படித்தான் வந்து இப்ப தீட்டா 0 ஆகிற நேரம் பீன்ற புள்ளியும் கியூன்ற புள்ளியும் ஒரே புள்ளியாக வந்திருக்கும். ரைட், தீட்டா சமன் 0 ஆகிற நேரம் பீன்ற புள்ளியும் சரி கியூன்ற புள்ளியும் சரி ரெண்டுமே ஒரே புள்ளியாக வந்துடும். ஆகவே தீட்டா சமன் 0 ஆகினார் பாருங்க, பி கியூன்ற பியும் கியூவும் ஒரே புள்ளியாக வரும். y கூறின் பெருமானம் பூஜ்ஜியமாக வரும். y சமன் பூஜ்ஜியமாக வரும். அதே நேரம் இந்த புள்ளி இப்ப இங்க வந்துருச்சு, பீன்ற புள்ளி இங்க வந்துருச்சு. ஆகவே இந்த எக்ஸ் கூறும் ஆரையும் சமனாக இருந்திருக்கு. பீன்றது மாறக்கூடிய புள்ளி தானே, இங்க இருந்து இப்படி இங்க வரைக்கும் தூக்கி கொண்டு வரும். இந்த இடத்துல பி வந்து நிக்குமா இருந்தால் இந்த ஓபின்ற நீளம் தான் வட்டத்தின் ஆரை. கமா ஓபின்ற நீளம் அதாவது எக்ஸ் கூறுதான கூட வட்டத்தின் ஆரையாக வரும். சரிதானே? இப்ப தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியமாக நேரம். ரைட், தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியமாக நேரம். சைன் தீட்டாக்கு எனக்கு வரைவிலக்கணம் தெரியும், y-ன் கீழ் r சொன்னா y பெருமானம் பூஜ்ஜியமா இருந்தால் r பெருமானம் எதுவா இருந்தாலும் சரி பிரிச்சு விட்டு வர விடை பூஜ்ஜியமாக வரும். சைன் தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியம் வருது. அதாவது தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் சைன் தீட்டா சமன் பூஜ்ஜியம் வருது. அப்ப இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சைன் பூஜ்ஜியம்ன்றது பூஜ்ஜியமாக வரும். சரி, அதே மாதிரி கொஸ் தீட்டாக்கான வரைவிலக்கணம் எக்ஸின் கீழ் ஆறாக வரும். அப்ப எக்ஸும் ஆறும் ஒரே பெருமானங்கள். அப்ப எக்ஸுக்கு பதிலா எனக்கு ஆறுன்னு போடலாம். ஆறின் கீழ் ஆர் ஒன்று வரும். இப்ப கொஸ் தீட்டாட பெருமானம் ஒன்றாக வருது. இப்ப தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியமாக நேரம். இப்ப தீட்டா சமன் 0 ஆகினால் கொஸ் தீட்டான்றது ஒன்றுன்னு வருது. அதாவது கொஸ் பூஜ்ஜியம் சமன் ஒன்றுன்னு வரும். ரைட், கொஸ் பூஜ்ஜியம் சமன் ஒன்றுன்னு வரும். அதே மாதிரி tan தீட்டாட பெருமானம் y-ன் கீழ் x, y பூஜ்ஜியம். இப்ப கீழ் உள்ள யார் இருந்தாலும் சரி வார விடை பூஜ்ஜியம். இப்ப tan பூஜ்ஜியத்தின் பெருமானம் தீட்டாட பெருமானம் பூஜ்ஜியமாக இருந்தால் tan பூஜ்ஜியத்தின் பெருமானம் உங்களுக்கு பூஜ்ஜியமாகவே வரும். இப்ப சைன் பூஜ்ஜியம்ன்றது பூஜ்ஜியம், கொஸ் பூஜ்ஜியம்ன்றது ஒன்று, tan பூஜ்ஜியம்ன்றது பூஜ்ஜியமாக வரும். அப்ப இந்த எக்ஸ் அச்சின் நேர்த்திசையில இந்த புள்ளியில நீங்க எந்த புள்ளி எடுத்தாலும் சரி, எக்ஸ் அச்சின் நேர்த்திசை வழியா நீங்க எந்த புள்ளி எடுத்தாலும் சரி, அதாவது 0 கோணம் வரக்கூடிய மாதிரி அந்த வட்டத்தை கொஞ்சம் சின்னதாக்கினால் ஆரே சின்னதாக வரும். அப்பையும் இந்த கோட்டின் மீது ஒரு புள்ளி எடுத்தால் தீட்டா 0 தான் இருந்திருக்கு. அப்ப தீட்டா சமன் 0 ஆகிற நேரம் எக்ஸ் அச்சின் நேர்த்திசை வழியே எந்த புள்ளியிலையும் சைன் பூஜ்ஜியம், கொஸ் 1, tan பூஜ்ஜியமாக வரும். அதாவது இந்த புள்ளியில கவனமா பாருங்க, சைன் பூஜ்ஜியமாக வரும், காஸ் +1 ஆக வரும், tan 0 ஆக வரும். ரைட், அப்ப சைன் பூஜ்ஜியம்ன்றது பூஜ்ஜியம், காஸ் பூஜ்ஜியம்ன்றது 1, tan பூஜ்ஜியம்ன்றது பூஜ்ஜியமாக வரும். இப்ப நான் முழு சுழற்சி எடுக்கிற நேரம் 2π எடுத்துக்கோமே. ரைட், இப்ப நான் இந்த இடத்துல ஆரம்பிச்சு எத்தனை சுழற்சிகள் எந்த திசை எடுத்தாலும் சரி, இடஞ்சுழியா எடுத்தாலும் சரி வலஞ்சுழியா எடுத்தாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த கோட்ல வந்து நிக்கிற நேரம் அந்த எல்லா சைன் பெருமானங்களும் எப்பயுமே பூஜ்ஜியமா தான் வரும். அந்த எல்லா கொஸ் பெருமானங்களும் எப்பயுமே உண்டாத்தான் வரும். எல்லா டேன் பெருமானங்களும் எப்பயுமே உண்டாத்தான் வரும். உதாரணத்துக்கு நான் இங்க 0 லைனாக எடுத்தேன், இங்க இருந்து நான் 2π ரேடியன்ஸ் வெட்டினா திரும்பவும் இதே அச்சுக்கு வந்து நிற்கும். ஆகவே சைன் 2πன்ற பெருமானமும் பூஜ்ஜியம் தான். சைன் 2πன்ற பெருமானமும் பூஜ்ஜியம் தான். அது மாதிரி cos 2π பெருமானம் 1 தான். tan 2π பெருமானம் பூஜ்ஜியம் தான். திரும்ப திரும்ப எத்தனை சுழற்சி எடுத்து இதே கோட்டுக்கு வந்து நின்றாலும்
இந்த பெருமானங்கள் மாறாது. sin 0 cos 1 tan 0. அது மாதிரி 2 பை sin 2 பாயிண்ட் 0 cos 2 பாயிண்ட் 1 tan 2 பாயிண்ட் 1. இன்னொரு சுழற்சி எடுப்போம். 2 பை இன்னொரு 4 பை வரும். 4 பை வந்தா திரும்பவும் இதே லைனுக்கு வந்து நிக்கும். அப்ப இந்த லைனுக்கு திரும்ப வரனால இந்த லைன்ல sin எப்பயுமே sin 4 பை எடுத்திருந்தாலும் இதே லைனுக்கு வந்து நிக்குது. இந்த லைன்ல sin எப்பயுமே 0, cos எப்பயுமே 1, tan எப்பயுமே 0. எதிர் திசையில வந்து பார்ப்போம். இங்க இருந்து வலஞ்சுழியாக வந்து பார்ப்போம். இப்ப இங்கால பக்கம் நான் 2 பை ரேடி நடக்கிறேன். திரும்பவும் இதே லைனுக்கு வந்து நிற்கும். ஆகவே sin மைனஸ் 2 பை அதுவும் 0. cos மைனஸ் 2 பை அது எப்பயுமே உண்டு தான். tan மைனஸ் 2 பை 0 வரும். அப்ப இந்த லைனுக்கு வார நேரம் எப்பயுமே இந்த sin cos tan பெருமானங்கள் மாறாம வரும். இது இந்த லைனுக்கு மட்டும் இல்ல. இந்த வட்டத்துல நீங்க எத்தனை சுழற்சி எடுத்து ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வந்து நின்றாலும் அந்த எல்லா இடத்துலயும் வார இந்த sin cos tan பெருமானங்கள் எப்பயுமே உண்டாதான் வரும். sin 0க்கு வர அதே பெருமானம் தான் sin 2 பைக்கும் வரும். sin 4 பைக்கும் வரும். 6 பைக்கும் வரும். இப்ப sin 5/2க்கு ஒரு பெருமானம் இதுக்கு நான் கண்டுபிடிச்சேன். sin 5/2க்கு வர பெருமானம் தான் ஒரு முழு சுழற்சி எடுத்து இன்னொரு 5/2 சுழற்றினாலும் வர சைனுக்கு பெருமானமா இருந்து சைனுக்கும் இப்பயும் அதே பெருமானம் தான் வந்துருக்கு. ரைட். அப்ப திரும்ப திரும்ப எத்தனை சுழற்சி எடுத்து ஒரே லைன்ல வந்து நின்றாலும் அந்தந்த கோடுகள்ல sin cos tan பெருமானங்கள் எப்பயுமே ஒரே பெருமானம் மாறா பெருமானம் வந்து கொண்டு. ஆகவே sin 0 cos 0 tan 0க்கான பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். தீட்டாவின் பெருமானம் 5/2. தீட்டா 5/2 ஆகுனா 90 பாகை ஆகுது என்றால் இங்க ஆரம்பிக்கிறவர் இப்படி சுழற்சி அடைஞ்சு வந்து இங்க நிக்கிறார். அப்ப இந்த தீட்டான்ற பெருமானம் 5/2 ஆக வரும். இந்த பீன்ற புள்ளி இடப்பக்கமாக நகர்ற நேரம் தீட்டாட பெருமானம் கூடிக்கொண்டு வரும். அப்ப இந்த சரியா y அச்சின் மீது வந்து நிக்கிற நேரம் தான் என்ன நடக்கும்? தீட்டாட பெருமானம் சரியாக 5/2 ஆக இருக்கு. அப்ப தீட்டாட பெருமானம் 5/2 ஆகிற நேரம் பாருங்க, இந்த பீன்ற புள்ளியும் நான் இந்த செங்குத்துக்கு R பேர் வைக்கிறேன். ரைட். அப்ப P இங்கால நகர 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 R மேல போய் கொண்டிருக்கு. P இங்க வார நேரம் R இங்க இருந்திருக்கு. P இங்க வார நேரம் R இங்க இருக்கு. அப்ப P சரியா இந்த புள்ளிக்கு வார நேரம் P யும் R ஒரே புள்ளியாக இருக்கும். P யும் R ம் ஒரே புள்ளியாக இருந்தால் இப்ப இந்த OPன்ற நீளம் தான் RX சமனாக வரப்போகுது. இந்த புள்ளி அப்படி இங்க நகர்ந்து வந்து P இங்க வந்துருச்சு. அப்ப இந்த நீளம் தான் இப்ப வர R. OPன்ற நீளம் தான் R. P சமம் y ஆல் கூறு சமன் R into R. அதே மாதிரி இந்த புள்ளி இங்க வந்து நிக்கிறது பாருங்க x ஆல் கூறு OQன்ற நீளம் 0 வரும். OQன்ற நீளம் 0 வரும். இப்ப இந்த சந்தர்ப்பத்துல sin தீட்டா எப்படி வரும், cos தீட்டா எப்படி வரும், tan தீட்டா எப்படி வரும்? sin தீட்டாவின் பெருமானம் y இன் கீழ் R. அப்ப எங்களுக்கு தெரியும் y ட பெருமானம் r க்கு சமன். அப்ப r இன் கீழ் R 1 வரும். sin π/2 ட பெருமானம் உண்டாக வரும். sin π/2 இன் பெருமானம் 1. அதே மாதிரி cos தீட்டா x இன் கீழ் R வரும். அப்ப x ட பெருமானம் 0 இருந்தால் x ட பெருமானம் 0. அப்ப கீழ் உள்ளது யாரா இருந்தாலும் சரி வார விடை 0. அப்ப தீட்டான பெருமானம் π/2 ஆகிற நேரம் cos π/2 cos தீட்டா சமன். அதாவது cos π/2 சமன் 0ன்ற மாதிரி வரும். அதே மாதிரி tan π/2 tan தீட்டா. உங்களுக்கு tan தீட்டா தெரியும் y இன் கீழ் x. உண்மையிலே இது வரையறுக்கப்படாத ஒரு பெருமானம் தான். பரவாயில்ல ஒரு முடிவு சொல்லி வைப்போமே. கிட்டத்தட்ட tan தீட்டாக்கான வரைவிலக்கணம் பாருங்க. y இன் கீழ் x. இப்போ yன்றது r கீழே 0ன்ற மாதிரி வரும். மேத்ஸ்ல ஒரு முடிவு காணப்படுது அப்படின்றால் ஒரு நம்பரை நீங்க ஒரு நாளும் 0 அளவு இருக்கு. எந்த ஒரு நம்பரையும் 0 அளவு இருக்கு. 0வை அணுகலாம். இதுதான் வரைவிலக்கணம். ஒன்றின் கீழ் x பெருமானம். ஒன்றின் கீழ் x பெருமானம் நான் கண்டுபிடிக்க போறேன்னா இருந்தா இந்த x பெருமானம் கிட்டத்தட்ட 0வா இருக்கலாம். ஒரு நாளும் 0 சமனாக வராது. ரைட். அப்ப தீட்டாட பெருமானம் 0ல இருந்து π/2க்கு கூடிக்கொண்டு போற நேரம் 0வை விட கொஞ்சம், அதாவது இந்த பெருமானம் 0வை விட கொஞ்சம் கூடுதலா காணப்படும். என்ன நான் சொன்னேன் 0ல பிரிக்க கூடாது. இப்ப x பெருமானம் 0 ஆகிற நேரம் எனக்கு பெருமானம் கண்டுபிடிக்க. ஆனால் தீட்டான்றது 0ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட π/2க்கு கிட்ட வார நேரம் x ஆல் கூறு பிளஸ்ல தான் இருந்திருக்கு. அப்ப x ஆல் கூறு பிளஸ்ல வாரதுக்காக நாங்க பிளஸ் முடிவு எடுத்துக்கோம். ஒரு நம்பரை 0வால பிரிச்சால் முடிவில் வர மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான முடிவு இல்லை. முடிவு வேண்டி இப்போதைக்கு மார்க் பண்ணி கொள்வோம். அதாவது இப்படி சொல்லுவோம். 1 10ஆல பிரிச்சால் 0.1. 1 1ஆல பிரிச்சால் 1. 1 0.1ஆல பிரிச்சால் 10. 1 0.0001ஆல பிரிச்சால்
எத்தனை 4 பூஜ்ஜியங்கள் வரும். ரைட்? அப்ப கீழே பிரிக்கிற நம்பர் சின்னதாக சின்னதாக வார பெருமதி கூடிக்கொண்டே வரும். இப்போ பூஜ்ஜியம்ன்றது இது எல்லாத்தையும் விட ஆக சின்ன ஒரு நம்பர். அப்ப அப்படி ஒரு சின்ன நம்பரால பிரிக்கிற நேரம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி சின்ன நம்பரால பிரிக்கிற நேரம், வார விடை ஆகப்பெரிய ஒரு நம்பரா இருக்கு. அந்த ஆகப்பெரிய ஒரு நம்பரை குறிக்கிற குறியீட்டு முறை தான் முடிவு. ரைட்? அப்ப tan தீட்டான்றது y இன் கீழ் x, r இன் கீழ் 0. இதை நாங்க இப்போதைக்கு முடிவிலின்னு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளும். ஆனா உண்மையிலே முடிவிலி இல்ல. ரைட்? x பெருமானம் பூஜ்ஜியத்தை விட கொஞ்சம் ஒரு பெரிய பெருமானம் வார நேரம் பிளஸ் முடிவிலே அனுப்பும். அதை பத்தி புறவு பார்ப்போம் என்ன விஷயம்ன்றது. ஆகவே இப்போக்கு நாங்க சொல்லிக்கொள்வோம் tan 90 பாகைன்றது tan π/2 இருக்கு பிளஸ் முடிவிலின்னு சொல்லிக்கொள்வோம். சரிதானே? இதுகளையும் எழுதிக்கோங்க. இப்போதைக்கு இதுகள் போதும் நினைக்கிறேன். உங்களுக்கு வேலைதாரன் என்றால் நான் இந்த லைன்லையும் சைன் கோஸ்டான் எல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப 180 பாகைக்கு சைன் கோஸ்டான் எப்படி வரும், 270 பாகைக்கு சைன் கோஸ்டான் எப்படி வரும், இது ரெண்டையும் நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க. வார பெருமானங்களை எனக்கு சொல்லுங்க எப்படி வருது. அதோட ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். கிளாஸ்ல ஜாயின் பண்ண தேவையான டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்பர் போட்டுரும். ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணீங்களா நான் ஜாயின் பண்ண டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கு போதும்னு நினைக்கிறேன்.